ஸ்டாப் பண்ணிடுங்க. சொல்லுங்க. அந்த லைவ் சார் பழைய லைவை கட் பண்ணியாச்சு. ஹலோ பாக்ஸ் வாங்கிதான் போகும். பாக்ஸ் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். Check. 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 Check.
சார் மைக்கு ஒரு மைக் போதுமா? பேசுகிறது வால்யூம் மட்டும் வால்யூம் அது அந்த ஹெட்செட் மட்டும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்க, அது மட்டும் போட்டா அது வேண்டாமா? இது மட்டும் அதில் வந்து பேட்டரி கரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. அந்த இதில் பேட்டரிலாம் கரெக்டாக இருக்கா? சார்ஜ் இருக்குது சார். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், அவங்க ஆளுங்க எனக்கு வாங்கியிருக்காங்க, நான் உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். பட் நம்மளுக்கு தெரியாது அது கரெக்டாக சார்ஜ் இருக்கா இல்லையா அதில்? அந்த மாதிரி இண்டிகேஷன் கிடையாது. அது ஒன்றும் கிடையாதா? பேட்டரி ஒன் தேர்ட்டிக்கு நம்ம முடிச்சிடும். பட் அவங்களுக்கு எதுவும் வேறு எதுவும் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்களுக்கு தெரில. வி டோன்ட் நோ. டு யூ ஹேவ் எனி அதர் கிளாஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ்? ஆமாம், அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நடத்தலாம். ஒரு மணி நேரத்தில் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நடத்தலாம். 10 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா கூட we can teach. Depends on how much time we have. But we have to discuss with them whether they have. கேட்கலாம் நம்ம. we'll ask them. Because I was told that they had another session by 1:30. We'll see. Is it audible? Yeah, nice. I think some people have disappeared. Will they be coming? Yes. வாங்க சீக்கிரம் வாங்க. See, basically we are read about the governors. We have said about something about the governors. In very fast, till the other people come, just we'll cover a very small topic but very fact. அதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு முடிச்சிருவோம். குட்டி ஒரு ஃபேக்ட் விஷயம் இருக்குது, அதையும் முடிச்சிருவோம். I told you that when the Britishers actually came, they had all the territories around, no? I drew some map somewhere. Is it this place?
Okay, they had all the territories to occupy, and they occupied all the territories by a number of battles and wars. So ஒரு territory occupy பண்ணும்போது ஒரே நாள் போய் அவங்க occupy பண்ணல. They fought number of wars. So that's why Punjab annex பண்ணும்போது ஒரு வார் இல்லை பஞ்சாப் கூட. We have war number 1, war number 2 like that. So let us chronologically see என்னென்ன டெரிட்டரியை எத்தனை வார் மூலியமாக அனெக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் முடிச்சிருவோம். ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம், பட் நம்மளுக்கு நேரம் இல்லைங்கிறனால just will go. First we have Carnatic wars, I think which you have completed. Years we have said. Is it not? Next is Anglo-Mysore war. Anglo-Mysore. So they fought 4 wars with Anglo-Mysore. War number 1, 4 wars. First war 1767 to 69. 1767 to 69. And in this war a treaty was signed which is called Treaty of Madras. Treaty of Madras. See, this war you must know, Hyder Ali is the ruler of Mysore during this time. Hyder Ali தான் ரூலர் இருந்தார். மைசூர்லேருந்து அவர் ஆர்மியை எடுத்துகிட்டு வந்துட்டு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டார். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரன் போகிற இடத்துக்கு எல்லாமே ஒரு கோட்டை கட்டி வைப்பான். எதுக்குன்னு சொல்லுங்கள் அம்மா, எதுக்குமா கோட்டை? ஆமாம், பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு எப்படின்னா இங்கே போய் பாருங்கள், சென்னையில் இருக்குது. அதோட ஃபோர்ட்டோட வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி இருக்குது. 12 அடிக்கு நம்ம ரூம் பார்த்துருக்கோம். 12 அடிக்கு செவுர் இருக்குது. That means the Britishers are using that to protect. So whenever there is a problem, அது கோட்டைனா சின்ன ரூம் மாதிரி இருக்காது. It will be many acres. Is a very big. தலைமை செயலகமே அங்கே தான் இருக்குது. அந்த கோட்டை வரைக்குமே மைசூரில் இருந்து ஹைதர் அலி had come. பிரிட்டிஷ் அட்டாக் பண்ணுறதுக்கு, பிகாஸ் பிரிட்டிஷ் கிரியேட்டட் சம் ப்ராப்ளம். தென் இமீடியட்லி பிரிட்டிஷோட டெக்னிக் இன்னொன்று இருக்குது. சும்மா இருந்து பிரச்சனை பண்ணுவான். திடீர்னு நம்ம போராடி நம்ம அவனை டிஃபீட் பண்ண மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவான், டப்புன்னு வந்து காலில் விழுந்துருவான். Immediately he signed a peace treaty which is called Madras, Treaty of Madras. Second war, Second Anglo-Mysore war, 1780 to 84. Concluded by a treaty which is called Treaty of Mangalore. Mangaluru or Mangalore. இந்த வாரில் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இந்த வார் நடந்துட்டு இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. He did not die in the war, but அவருக்கு கேன்சர் வந்து இறந்துடுறாரு. He had a stomach cancer, so he died in 1782. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையன் திப்பு சுல்தான், he becomes the ruler of Mysore. ஆனால் திப்பு சுல்தான் அவங்க அப்பா மாதிரி இன்டெலிஜென்ட் கிடையாது. பட் மூர்கன், தமிழில் மூர்கன் ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தையே எனக்கு தெரியல, மூர்கன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. somebody who is not ready to compromise. So somebody who says direct confrontation is the only way. So Tipu Sultan continued the battle. So it was ended in the Treaty of Mangalore. Third war, Third Anglo-Maratha War, 1790 to 92. This is a very important war in which Mysore was defeated. அதில் வந்து no win no loss, ஈக்குவல், ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆயிடுறாங்க. பட் பிரிட்டிஷ் கிவ் எ டஃப் ஸ்டாண்ட் டு த மைசூர். விக்ட்ரி யாருக்குமே கிடையாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்க, கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, யாருமே ஜெயிக்க வேண்டாம், யாருமே எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கன்க்ளூட். தட் இஸ் த ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். இந்த தேர்ட் வார் மைசூர் வாஸ் டிஃபீட்டட். த சைன் அ ட்ரீட்டி விச் இஸ் கால்ட் ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், 1792 ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த ட்ரீட்டியில் தான் மைசூரோடைய பாதி சொத்தை பிரிட்டிஷ்காரன் எழுதி வாங்கிக்கிறான். 1/3 ஆஃப் த டெரிட்டரி, அதாவது 1/3 of the territory of Mysore was taken by the British, including கோயம்புத்தூர், அந்த சைடில் இருக்க திண்டுக்கல் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் பிடிங்கிறான். அது மட்டும் இல்லை, ஹியூஜ் காம்பன்சேஷன் கேட்குறான். டிப்பு சுல்தான்கிட்ட தோற்றவங்ககிட்ட போயிட்டு நிறைய காம்பன்சேஷன் கொடுயான்னு கேட்குறான். டிப்பு சுல்தானால இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துட்றாரு, இல்லை மீதி பணம் இல்லை. அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? எனிபடி நோ தட்? நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்னா வீட்டிலேருந்து ஒரு சொம்ப தூக்கிட்டு போவான் கடங்காரன், புரியுதா உங்களுக்கு? வீட்டில் இருக்க அண்டாவை தூக்கிட்டு போயிடுவான். அதையும் மீறி இன்னும் அந்த காலத்தில் என்ன பண்ணோன்னா வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஊற்றிட்டு காசு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போமா. ஸோ டிப்பு சுல்தான் சில்ட்ரன் வேர் டேக்கன் as hostages by this Britishers. டிப்பு சுல்தான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை விடுவிச்சாங்க. இந்த பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளுக்கு வந்து சிவிலைசேஷனை பற்றி கற்றுக் கொடுக்குறான், மான ரோசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். Okay, next war is 1799, the fourth Anglo-Mysore war. Tipu Sultan was defeated and he died in the battle. 1799.
No treaty was signed. ஏன்னா யாருமே இல்லை சைன் பண்ணுறதுக்கு. Mysore was annexed. Finished. Next, Marathas. மராத்தாஸ் ஏற்கனவே கூட சொன்ன மாதிரி நான் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு வரும் மராத்தாஸ் டிக்ளைன் ஆகிட்டாங்க, ஆனால் சாகலை. தேவர் டிக்ளைன்டு பட் தே டிட் நாட் கொலாப்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ஃபர்தர் ரிக்வயர்ட் மெனி வார்ஸ் டு டிஃபீட் த மராத்தாஸ். First Anglo-Maratha war is 1776 to 82. 1776 to 82. No victory, no loss for the British. No victory, no loss. Next war, 1803 to 05, Second Anglo-Maratha war. Because the Britishers forced the Marathas to sign subsidy alliances treaty. 1800 இந்த subsidy alliances treaty நால தான் பிரச்சனை. மைசூர் கூட subsidy alliance இவங்களுக்கு கூட. But here the British Marathas were defeated, but Marathas were not totally defeated. This Second Anglo-Maratha war 1803 to 1805 defeated Marathas, but they were not totally extinguished. Defeat பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த டெரிட்டரி அனெக்ஸ் பண்ணல பிரிட்டிஷ்காரங்க. Third Anglo-Maratha war 1818-1819. 1818-1819. Total Marathas, they were defeated. Maratha territory was annexed. And the last Peshwa இருக்கிறார்ல, யார் லாஸ்ட் பேஷ்வா? நோ, அது 1761 லாஸ்ட் பேஷ்வா. அதுக்கப்புறம் கூட பேஷ்வா வந்துட்டே இருக்காங்க. 1761 50 வருஷம் தள்ளி வந்துட்டோம் நம்ம. ஸோ there is a person who is called பாஜி ராவ் II. இரண்டாம் பாஜி ராவ். அவர் எதுக்கு இந்த பாஜின்னு பேர் வைக்கிறான்னு எனக்கு தெரியல. தமிழில் ஏதாச்சும் பாட்டு வேறு பொண்ணு போட்டு விட்ருக்கான், வாஜின்னு ஏதோ இல்லை இருந்துட்டு போட்டோம். திஸ் இஸ் கால்டு பாஜி ராவ் II. திஸ் பேஷ்வா வாஸ் பென்ஷன்டு. திஸ் இஸ் a very interesting story, you must know. இந்த பேஷ்வா வாஸ் பென்ஷன்டு and he was sent to a place which is called Bitnur, Bitnur, Bitnur near Kanpur. அவரை பென்ஷன் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, பூனாவில் இருந்த பேஷ்வாவை தூக்கிட்டு எங்கே அனுப்புகிறாங்க, உத்தரப்பிரதேசில் கான்பூரில் போய் பென்ஷனில் தங்க வச்சிடறான். எதுக்கு? ஏன் பூனாலே பென்ஷன் பண்ணி தங்க வச்சா என்ன பிரச்சனை? திருப்பி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, புரட்சி பண்ணுவான். 4 பேரை கூப்பிட்டுக்குவான், மராத்தா எல்லாமே லாங்குவேஜ் தெரிஞ்சவனை கூப்பிட்டுக்குவான், பிரச்சனை பண்ணுவான். கான்பூரில் மராத்தியா பேசுவான் ஒருத்தன், இவனுக்கு கான்பூரில் இருக்க மொழி தெரியாது, அவனுக்கு மராத்தி மொழி தெரியாது. ஒரு கூட்டின்னு போய் ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி கட்டி மராத்தாங்க விட்டுற வேண்டியது. இதே மாதிரி தான் டிப்பு சுல்தானோட பசங்களை கொண்டு வந்து எங்கே வச்சாங்க, they kept in Vellore. After the death of Tipu Sultan's children were brought from Mysore and they were kept in Vellore fort. You understand this? ஆனால் அதோட நிற்கல பிரச்சனை. டிப்பு சுல்தானோட பசங்களை வச்சு இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் புரட்சி பண்ணான். தட் இஸ் கால்ட் 1806 ரிவோல்ட். வெல்லூர் மியூட்டனின்னு பேர் அதுக்கு. 1806 புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1818 the last Peshwa Baji Rao II was pensioned to Bitnur. பென்ஷன்னா அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான்னா நிறைய வழியில் ஏமாத்துவோம். இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சொல்லணும்னா நம்மளுக்கு சொல்லிகிட்டே போகலாம். பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலே இப்போ இந்த பேஷ்வாக்கு பிரிட்டிஷ்காரன் அப்புறம் என்ன பண்ணால் பென்ஷன் கொடுத்துட்டே இருக்கான். பேஷ்வா சாகவே மாட்டேங்கிறான். பென்ஷன் வாங்கணும் செத்தா தானே அந்த மொத்தம் பணம் கவர்மெண்ட்டுக்கு மிச்சம், பணம் கொடுத்துட்டே இருக்கான். கடைசியில் அந்த பேஷ்வா செத்து போயிடுறாரு. பேஷ்வா செத்தா ஒரு பையனுக்கு பென்ஷன் போகணும், இதுதான் ரூல். புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிரச்சனை என்னென்னா பேஷ்வா செத்ததுக்கப்புறம் பேஷ்வா குழந்தையே இல்லை. பிரிட்டிஷ்காரன் முடிவு பண்ண அப்பா பென்ஷன் மிச்சம் ஆயிடுச்சு, யாருக்குமே பென்ஷன் கொடுக்க வேண்டான்னு. பட் த பேஷ்வா அடாப்டட் ஒன் சில்ட்ரன். த நேம் ஆஃப் த பர்சன் இஸ் நானா சாஹேப். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹி ஃபாட் இன் த ரிவோல்ட் ஆஃப் 1857. இப்போ இந்த நானா சாஹேப் பென்ஷன் கேட்குறாரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட. பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறான், பென்ஷன் கொடுக்க முடியாதுங்கிறான். த ரீசன் ஒய் நானா சாஹேப் ஜாயின் த ரிவோல்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பென்ஷன் இஷ்யூ. நானா சாஹேப் இஸ் ஃப்ரம் கான்பூர். அவர் ஒரு மராத்தா பேஷ்வாவோட பையன். அவர் எப்படி கான்பூரில் மராத்தா இருந்தாருன்னா பித்னூர்லேருந்து அங்கே தான் இருக்கிறாரு. You are understanding this? Anyhow, let it go. This Marathas. Then we will go to the Sikh War. Anglo-Sikh War 1 is 1845-46. Anglo-Sikh War. Second Anglo-Sikh War. The first Anglo-Sikh War concluded Treaty of Lahore. Treaty of Lahore. So Sikhs were defeated, but they were not annexed. Defeated, not annexed. Anglo-Sikh War 1845-46. Next, second Anglo-Sikh War 49. When Dalhousie comes, he annexes Sikh. That's it.
49. புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது Anglo-Afghan wars. First Anglo-Afghan war 1839 to 42. Already I told you. Second Anglo-Afghan war 78-80. 1878-1880. ஏற்கனவே லிட்டன் பீரியடில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செகண்ட் ஆங்கிலோ வார் 1878-80. நேபாள் வார், ஆங்கிலோ நேபாள் வார் 1814 to 1816. 1814 to 1816. Treaty name of the treaty is called the Treaty of Sagoli. 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 Treaty of Sagoli. 1816 it was signed. And you must remember this treaty, very important. By this treaty only, lot of territories we got from Nepal which is still in India. British காரனே நமக்கு அந்த டெரிட்டரியில் அனெக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். எக்ஸாம்பிள், ஜாகிரபி படிச்சிருக்கும் தெரியும். யூ ஹேவ் ரீஜன் which is called Tarai region. Do you know this region which is Tarai region? Foothills of the Himalayas இருக்க டெரிட்டரிக்கு பேர் Tarai region அது. That is foothills of Himalayas is today with us. Not only that, lot of hill stations which we are having today was annexed from Nepal. Example, you all know Mussoorie. Yeah, you are all dreaming to go, no? Yeah? Yes. Yeah. I had a roommate, I used to tell this example in the class. When we were preparing, we had a roommate. You all know Lal Baghdadi Shastri Institute of Indian Administrative Service, is it not? Labasna. So, என்னோட ரூம்மேட் என்ன பண்ணுவான், சார்ட்டில் மேலே எழுதி வச்சிட்டான் லபாஸ்னா, ஜர்னி டு லபாஸ்னான்னு போட்டு டெய்லி அதை போய் பார்க்க வேண்டியது. அதுக்கு வந்து அப்போ நான் படிக்கும்போது 2002. Imagine how many 23 years back, okay? நீங்கள் பிறக்கும் போதே நான் டெல்லியில் அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இருந்தேன் மெயின்ஸு. ஞாபகம் வச்சு பேசுங்க எங்கிட்ட இனிமேல் வரும்போது. யாருன்னா என்கிட்ட கேட்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? 2002னா பல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன் அப்போவே. ஓகே. ஸோ மை ரூம்மேட் யூஸ் டு ரைட் திஸ் லபாஸ்னா 2002 he will write. நான் பார்த்தேன் டெய்லி வந்து அந்த போய் பார்ப்பான். டேட்டு கேலண்டர் இருக்கும், டேட்டு பக்கத்தில் டேட் ஒட்டியிருக்கும், லைனாக டிக் பண்ணுவோம். ஒரு நாள் டிக் பண்ணிவிட்டு தலை இன்னும் 180 days தான் இருக்குது நம்ம லபாஸ்னாஸ் போகுமா, சரிடா அப்படிமா. அப்படியே 180 170 அப்படியே ஆகிடும். ப்ரிலிமினரி கிளியர் பண்ண மாட்டான். திரும்ப அந்த 2002லேருந்து அடிச்சு 2003ன்னு போடுவாங்க. ஒரு 5 வருஷம் போட்டுகிட்டே இருந்தான். புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஸோ எனக்கு அப்போ தான் என்னடா அது லபாஸ்னா எழுதி வச்சிருக்கேன்னு, இதே உங்களுக்கு தெரியாதா? லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டியூட் அங்கே தான் இருக்குது தலைவர், நம்ம அங்கே தான் போக போகிறோம் அப்படின்னா. ஓகே. ஸோ அதனால் தட் Mussoorie was taken from this war only. During this treaty only it was taken. Not only Mussoorie, we have a station which is called Dalhousie, hill station Dalhousie. Mussoorie, Dalhousie. Ranikhet, Ranikhet. Ranikhet. லான்ஸ்டவுர் அப்படின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. லான்ஸ்டவுர் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் பேரை வச்சுக்கிட்டாமா, அவன் பேர் டல்ஹவுசி, லான்ஸ்டவுரு. இப்போல்லாம் இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இந்த அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற ஐலாண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்தியன் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ராஸ் ஐலாண்ட், கேம்பல் ஐலாண்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த ராஸ் கேம்பல்லாம் யாருன்னா ரிவோல்ட் ஆஃப் 1857 ஃபைட் பண்ண பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸு. ஹியூக் ரோஸு, கொலின் கேம்பல், ரோஸ் எல்லாம் தெரியுமில்ல, அந்த மாதிரி டிஃபிட்டட் ஜான்சி ராணி. ஓகே. இதெல்லாமே பிரிட்டிஷ்கார அந்த பேர் அங்கே வச்சிருக்காங்க அந்தமான் நிக்கோபார். அதுக்கு பின்னாடி why he kept the name there, that is also a big story, we will have no time. Anyhow, let it go. So this is a war. Okay. Next, what else? Nepal war, then Burmese war, Anglo-Burmese war. First war is 1824 to 26. 1824 to 26 Anglo-Burmese war. Second war 52. Third war 1885-86. எல்லா வார்க்கும் அப்புறம் அந்த டெரிட்டரி பிரிட்டிஷ்கார் அனெக்ஸ் பண்ணிடுவான். எக்ஸப்ட் ஒன் வார் which is Afghanistan. So he could not annex Afghanistan. Rest of all the territories was annexed by the Britishers. So Punjab we have seen, Maratha we have seen, Nepal we have seen, all Mysore, every state was annexed by Britishers. Understand this? இப்படியெல்லாம் அனெக்ஸ் பண்ணி கொஞ்சம் டெரிட்டரினா அனெக்ஸ் பண்ண முடியல. அதனால பிரிட்டிஷ்காரன் during the time of Dalhousie, when Dalhousie comes, I told you Dalhousie as a Governor General. When Dalhousie came, Dalhousie used a policy which is called Doctrine of Lapses. What is the meaning of Doctrine of Lapses? இத்தனை அனெக்ஸ் பண்ண டெரிட்டரி போக இன்னும் நிறைய டெரிட்டரி இந்தியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. So British now they are thinking how we have to annex these territories. So the British said that we will put a law. That's called doctrine, means கொள்கை கோட்பாடு. அதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் அர்த்தம். According to the Doctrine of Lapses, don't write this statement but understand this.
If any Indian state is not having a natural hire, please understand what they say. Any Indian state is not having a natural hire, then that state will ask the British for an adoption. And the British have the right to deny the adoption. நான் பேசுறது புரிஞ்சா? எனி இந்தியன் ஸ்டேட் விச் டசன்ட் ஹேவ் எ நேச்சுரல் ஹையர், தனக்கு வாரிசு இல்லைன்னா நார்மலாக என்ன பிரச்சனைனா ஹி வில் அடாப்ட், ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணி வச்சுட்டு இவருக்கு அப்புறம் அந்த கிங்டம் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இங்கே பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் அடாப்ட் பண்ணலாம், ஆனால் எங்கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிறான். சார் பர்மிஷன் கேட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம்னா பர்மிஷன் கேட்கணும், நீங்கள் அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த ரைட்ஸ் இருக்குதுங்கிறேன் எனக்கு. அப்போ பேசிக்கலாக அடாப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். சார் அப்போ என்ன சார், நான் செத்ததுக்கப்புறம் ஸ்டேட் என்ன ஆகும்? நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? ஆமாம். So the British government used this doctrine of lapses. For your information, they annexed states like Satara, write this, Satara, Sambalpur, Jatipur, Balghat, Udaipur, Jhansi. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் ஆஃப் லேப்சஸ் யூஸ் பண்ணி அனெக்ஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை ஸ்டேட் ரூலர்ஸுக்கு நேச்சுரல் ஹையர் கிடையாதுன்னு அர்த்தம். அதோட மொத்தம் நிப்பாட்டலாம ஒன்னொரு ஸ்டேட் வி ஹவ் ஆவாத், எ பிக் ஸ்டேட். ஆவாத், இன்னைக்கு நான் ஆவாதுன்னு சொன்னல காலையில். ஆவாத் இஸ் எ வெரி பிக் ஸ்டேட். The Britishers need this Awadh to be annexed, but the Awadh ruler had around 12 children, so doctrine of lapses could not be used. But the Britishers needed Awadh because Awadh is a big market for the British goods. அவனோட கூட்ஸை விற்கிறதுக்கு ஆவது ஒரு பெரிய மார்க்கெட். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சான் பிரிட்டிஷ்காரன். ஸோ இன்ட்ரடியூஸ்ட் அன் ஆக்ட் விச் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் மிஸ்கவர்னன்ஸ். மிஸ்கவர்னன்ஸ்னு என்ன அர்த்தம்? நீ ஒழுங்காக ரூல் பண்ணனா நான் அனெக்ஸ் பண்ணிக்குவேன் அவனே சொல்லிட்டான். ஸோ அந்த ரூலர் வந்து the name of the person is called வாஜித் அலி ஷா. வாஜித் அலி ஷா பேர் பெருசாக வச்சிருக்கிறாரு, குழந்தை குட்டியும் பெருசாக இருக்குது அவருக்கு லிஸ்ட்டு. ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, வாஜித் அலி ஷா. இந்த வாஜித் அலி ஷா கிட்ட போயிட்டு பிரிட்டிஷ்கார் என்ன சொல்கிறா, நீ ஒழுங்காக ரூல் பண்ணல, அதனால் நாங்களே அந்த ஸ்டேட் எடுத்துக்கிறோம். டுக் த ஸ்டேட்ஸ். அந்த வாஜித் அலி ஷாக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு மனைவி வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால். பேகம் ஹஸ்ரத் மஹால். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என் புருஷன் ரூல் பண்ணலன்னா நான் ஒழுங்காக ரூல் பண்ணிட்டு போகிறேன், எங்கிட்ட ஸ்டேட்டை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பேகம் ஹஸ்ரத் மஹால்மா, ஹஸ்ரத் மஹால். So the Britishers say, we are not going to give to you because you are a woman. So என் பையனுக்கு கொடுங்க. The name of the son is called British Khadar. British Khadar. Now British did not give that. So Begum Hazrat Mahal participates in the revolt of 1857. புரிஞ்சா? ஜான்சி ராணிக்கு அதே நிலைமை தான். ஜான்சி ராணி அவர் ஹஸ்பண்ட் பேர் கங்காதர் ராவ். நம்ம டீட்டெயில் ரொம்ப போக வேண்டாம். கங்காதர் ராவ் ஒரு 55 வயசு இருக்கும்போது ஒரு 17-18 வயசு இருக்குது ஜான்சி ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 17-18 இல்லை, ஒரு 15-16 வயசு இருக்கும்போது. ஆனால் குழந்தை குட்டி எதுவும் இல்லை. புரிஞ்சாலே உங்களுக்கு? But he died without giving a natural heir. So Jhansi Rani went to the British, said that now I need to rule this, I will adopt. British has said that no adoption. So Jhansi Rani participated in the revolt of 1857. Are we understanding this? So all the people who participated in the revolt is because of one or other policy of the British. Now let us see the revolt just இது. Okay, ஒரு சின்ன இந்த revolt பற்றி நம்ம ஒரு revolt simply started. See, we had all the reasons for the revolt. British ஓட பண்ண அந்த பல காரணங்கள் இருக்குது. land owning systems, subsidy alliances, doctrine of lapses, all the problems we are having. But mostly the revolt started because of 2-3 major reasons. One, the soldiers in the British army were not happy. The soldiers in the British army, they did not get proper promotions, their food was not there, their salary was less, they did not get the bata. இதெல்லாம் reasons. Bata na enna bata? These people used to go and fight in the foreign countries. இந்த சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போய் தான் ஆப்கானிஸ்தானில் சண்டை போடுறாமா. இந்த ஆப்கானிஸ்தானில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான். இங்கே இருக்கிற ஆளை மெட்ராஸில் இருக்கான கூட்டிகிட்டு போவோம் ஆப்கானிஸ்தானில். இப்போ மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நம்ம ஆளு போய் வெளியில சண்டை போட்டிருக்கான். இந்தியா கேட்னு டெல்லியில் கட்டியிருக்காங்க, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். There are 2 things. One is gateway of India which is in Bombay. Another is India gate which is in Delhi.
கேட்வே ஆஃப் இந்தியா பாம்பேயில் இருக்கிற கேட்வே எதுக்குன்னா நுழைவாயில். அது பிரிட்டிஷ்காரன் பிரிட்டன்லேருந்து வரும்போது மும்பைக்கு வந்து அந்த கேட் வழியாக உள்ளே நடந்து போவான். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேட்டை. ஓகே, இன் பாம்பே கேட்வே ஆஃப் இந்தியா. அது வந்து ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கட்டுறாங்கன்னா 1920s கட்டுறாங்க, 21. பிகாஸ் த பிரிட்டிஷ் prince wanted to come, so they built in order to commemorate his incoming to India. இந்தியாவில் இந்தியா கேட்னு ஒன்று இருக்குது. அது எதுவும் கேட்டு கிடையாது, அது ஒரு நினைவகம். அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில், செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவில் இருந்து சோல்ஜர்ஸு பிரிட்டிஷ்காக சண்டை போட்டு ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிட்டான். அரௌண்ட் 20-30,000 people had died. அவனுங்களுக்கு நினைவு கூட்டின வகையில் அவர் கட்டி இருக்கிறது தான் இந்தியா கேட், விச் இஸ் இன் டெல்லி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேசுறது புரிஞ்சு போச்சு உங்களுக்கு? ஓகே. So the soldiers need to fight for bata. The British government said we will not give the bata. So because of this, the soldiers suddenly revolted. That's one more reason the soldiers were made to wear the religious marks. So they revolted. They revolted in the 10th of May 1857. They revolted in Meerut. 10th of May 1857 they revolted in Meerut. ரிவோல்ட் மீரட்டில் பண்ணது இல்லாமல் எப்படி ரிவோல்ட் பண்ணான்னா அவன் சோல்ஜர்ஸ், அவன் பிரதர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு மூடி வச்சிருக்கான். பிரதர்ஸ்னா பிரதர் சோல்ஜர்ஸ். The brother soldiers refused to use a gun. That gun is having a cartridge. That cartridge was applied with a grease which consisted of a fat, means grease consisted of fat of pig and cow. பிரிட்டிஷ்காரன் புதுசாக ஒரு ரைஃபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாமா, என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ்ங்கிற ரைஃபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ப்ரௌன் பீஸ்னு ஒரு ரைஃபிள் இருக்குது, அதை தள்ளி வச்சுட்டு என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இந்த என்ஃபீல்டு ரைஃபிளை லோடு பண்ணும்போது ஒரு கார்ட்ரிட்ஜ் இருக்குது, குண்டு வைக்கிற ஒரு பவுச்சு. இந்த பவுச் வந்து ஒரு கிரீஸால் தடவப்பட்ட பவுச் கொடுக்குறான். இந்த பவுச்சோட கிரீஸை வந்து பல்லால் கடிச்சிட்டு கிழிச்சு அதில் இருக்க குண்டை தூக்கி தான் ரைஃபிளில் வந்து லோட் பண்ணோம். ஆனால் அந்த கிரீஸ் வந்து இட் இஸ் பிலீவ் டு பி மேட் ஆஃப் எ ஃபேட் ஃப்ரம் த கவ் அண்ட் த போர்க். அதனால் ஹிந்துஸ் எல்லாருமே கவ் புனிதம், அவன் இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் கவ் மீன்ஸ் திஸ் பிக் இஸ் எ ஃபில்த்தி, ஸோ ஹீ வில் நாட் யூஸ் இட். ஸோ இட் கிரியேட்டட் எ ப்ராப்ளம். இமிடியட்லி த பிரிட்டிஷ் அரெஸ்டட் ஆல் த பீப்புள், தேவர் புட் இன் த பிரிசன். ஸோ தே வில் ஆர் ரிலீஸ்ட். 10ஆம் தேதியெல்லாம் ரிவோல்ட் பண்ணி என்ன பண்ணுறான், பிரிட்டிஷ் ஆஃபீஸர்லாம் மண்டே பொழந்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி டைரெக்டாக டெல்லிக்கு வந்துடுறான். எல்லாருமே டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் யார் இருக்கிறாங்க, பகதூர் ஷா ஜாஃபர். ஜாஃபர்னு அவரோட பேர். அது ஜாஃபர் இஸ் எ பென் நேம். பெண்ணுனா புனைப்பெயர். அவர் நிறைய கவிதை எழுதுவார் ஜாஃபர், அதனால தான் புனைப்பெயர் வச்சிருக்காரு. ஜாஃபர் என் ஓல்டு மேன் ஆஃப் 80 years ஆஃப் ஏஜ், 82 years, அப்போ 80 வயசு அவருக்கு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் திடீர்னு டெல்லியில் புகுந்து, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் டெல்லியில் புகுந்தோன்னு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி போயிடறான் பிரிட்டிஷ்காரன். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே போய் டெல்லியில் பக்கத் கான் அப்படிங்கிறது அவரோட, அந்த சோல்ஜர்ஸோட குரூப் லீடர் பக்கத் கான். அவர் எல்லாமே போய் முகல் எம்பரர் போய் தூங்கிட்டு இருக்கான். முகல் எம்பரர் தட்டி எழுப்புறாங்க, ரெட் ஃபோர்ட்டை உள்ளே பூந்து எழுப்பி, தலைவா நாங்களாம் ரிவோல்ட் பண்ணிட்டோம். ரிவோல்ட்டா? எதுக்குடா பண்ணீங்க ரிவோல்ட்டு? பிரிட்டிஷ்காரன் நாங்களாம் அடித்து துரத்திட்டோம். பாவிட்டு பிரிட்டிஷ்காரன் சும்மாவா இருக்க போகிறான், வச்சு வெளுத்துருவான்டா அப்படின்னா. வெளுத்துருவானா? எங்களுக்கெல்லாம் லீடரே நீங்கள் தான் இனிமேல் அப்படிங்க. Is it not? The weakest link of the revolt of 1857 is the leader of the revolt, who is Bahadur Shah Jafar. Weakest link அப்படிங்கிற ஹிஸ்டாரியன்ஸ். ஏன்? வயசான ஆள், போரை பார்த்தது கிடையாது, ரூலர்னு பேர், ஆனால் ஒன்றும் ரூல் பண்ணுறதில்ல. புரிஞ்சில்ல? அவர் எழுந்திரிச்சு நிப்பாட்ட 2 பேர் கைத்தாங்களா தூக்கி நிப்பாட்டுறான். அவன் தான் லீடரு. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரிவோல்ட் குரூப்பில் எல்லாமே என்ன சேர்றான். யார்? நானா சாஹிப், பேகம் ஹசரத் மால், ஜான்சி ராணி குரூப் எல்லாம் ஒன்றா சேருது. எல்லாம் சேர்ந்து த டிக்ளேர் த ரிவோல்ட். அந்த ரிவோல்ட் நீங்கள் நினச்ச மாதிரி ஓகே, அதுக்கு பெரிய மெயின்ஸ் நம்ம அனாலிசிஸ் நிறைய இருக்குது, நம்ம உள்ளே போக வேண்டாம். அந்த ரிவோல்ட் ஆரம்பித்து 60 நாளுக்குள்ளே பிரிட்டிஷ்காரன் இந்த ரிவோல்ட் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு எல்லா லீடர்ஸையும் காலி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்துடுறான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? அந்த லீடர் என்ன பண்ணுறான், நானா பகதூர் ஷா ஜாஃபரை, அவனை இனிமேல் நீங்கள் இந்தியாவில் இருக்க வேண்டாம் சார், நீங்கள் போங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? யூ ஆர் சென்ட் டு பர்மா ஆர் மியான்மார். அப்போ தான் செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் நடந்திருக்குது. 1852 உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். ஸோ பர்மாவில் என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பிரிசனில் வச்சிடறான், ஹவுஸ் அரெஸ்ட். இதெல்லாம் பெரிய கதை. போகும்போது டெல்லியிலேருந்து பார்த்துட்டு ரொம்ப கண் கலங்கிட்டே போனார். போகும்போது கூட வந்து ஒரு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஒரு ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்குறாரு. போ கிளம்பு கூட்டிட்டு. புரிஞ்சா இல்லை அம்மா? இதெல்லாம் இதை நான் சொல்லலை. த லாஸ்ட் முகல் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, த லாஸ்ட் முகல்.
வில்லியம் டால்ரம்பிள்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாரு. எனக்கு புக் படிக்கிற ஹாபி எனக்கு ஒரு பெரிய ஹாபிமா உங்களுக்கு. ஸோ வில்லியம் டால்ரம்பிள் அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவர் தான் லாஸ்ட் முகல்ங்கிற புக் எழுதியிருக்கிறாரு. ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கிறாரு அவர் இதெல்லாம். இந்த முகல் எம்பரர் இதோட நிப்பாட்டில் ரிவோல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் எல்லாமே தோக்கடிச்சு எல்லாமே ஹேங் பண்ணிட்டாங்க. பட் நிறைய பிரிட்டிஷ்காரன் செத்து போயிட்டாங்க இந்த ரிவோல்ட்டில். அதனால இந்த ரிவோல்ட்டுங்கிறது ஒரு பெரிய டார்க் சாப்டர்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியா. ஸோ இந்த ரிவோல்ட்டை பற்றி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கே தெரியக்கூடாதுன்றதுக்காக பிரிட்டிஷ்காரன் எல்லா சோடுகளையும் அழிச்சிட்டான். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம தாத்தாலாம் பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்தான்னு இவனு எதிர்க்க ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு டோட்டலி ஆல் த ரெமனன்ஸ் ஆர் வைப்ட் ஆஃப். அது மட்டும் இல்லை, இந்த ரிவோல்ட்டுக்கு காரணம் யாருன்னு பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிக்கிறான். யோசிச்சு பார்க்குறான், காரணம் யாருன்னே தெரியல. சரி, கடைசியில் இந்த லீடரை அரெஸ்ட் பண்ணிடணும் பார்த்தா அந்த லீடர் அவர் நடக்க முடியாமல் படுத்துட்டு இருக்கிறார். ஸோ த முகல் எம்பரர் வாஸ் ட்ரைடு பை த பிரிட்டிஷர்ஸ் இன் த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி. ரெட் ஃபோர்ட்டில் அவரை ட்ரை பண்ணி இவர் தான் ரிவோல்ட்டுக்கு காரணம்னு பிரிட்டிஷ்காரனையே எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நிரூபிக்க முடியல. ஏன்னா எவிடன்ஸே கிடையாது, இவர் ஒன்றுமே பண்ணல ஆக்சுவலாக. So finally he was deported to Myanmar and finally he died there. So the revolt came to an end. But the British learned lot of lessons after the revolt. இனிமேல் இந்தியாவை என்ன பண்ண போகிறோம், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ரூல் பண்ண போகிறோம். அதுதான் ஆக்ட் ஆஃப் பெட்டர் கவர்மெண்ட் நான் சொன்னேன் 1858. இந்த ஆக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பெட்டர் கவர்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஆக்ட் ஆஃப் பெட்டர் கவர்மெண்ட், British totally replace the East Indian Company with direct rule. crown rule பண்ண போறாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிமேல் கவர்னர் ஜெனரல் நம்ம கூட மாட்டோம், வைஸ்ராயின் நம்ம கூட போகிறோம். கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இப்போ வைஸ்ராயின் தான் நம்ம கூட போகிறோம். குயின்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்னு அர்த்தம் வைஸ்ராயின்னா, குயின்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நெக்ஸ்ட், after this they said that in the military the ratio of the soldiers are going to change. இதுக்கு முன்னாடி இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கும் பார்த்தா ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு 4-5 இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தான். இப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான், இப்படி இருக்கக்கூடாது, ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு 2-3 இந்தியன் சோல்ஜர்ஸ் ரேஷியோ தான் வைக்கணும், நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா நிறைய பிரிட்டிஷை உள்ளே கொண்டு வரான், bringing more number of Britishers inside. So the ratio was changed. More number of Britishers were put into the army. Then important departments like artillery were taken from the Indians away. Artillery department எல்லாம் இனிமேல் இந்தியன்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். அது மாதிரி நிறைய military changes கொண்டு வரான். Political policies like doctrine of lapses were abolished. சார் இனிமேல் டாக்டரின் ஆஃப் லேப்ஸஸே இல்லை சார், நாங்கள் எதையுமே பிடிக்க மாட்டோம் சார் நம்ம பிரிட்டிஷ்காரன். ஆனால் அங்கே பிடிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டே கதை. Doctrine of lapses. Next, the Britishers realized that in the revolt many Indian rulers helped the Britishers. அப்போ இனிமேல் இந்த இந்தியன் ரூலர்ஸ்க்கு என்ன பண்ணோம், கார்டியல் ரிலேஷன் வைக்கணும்னு நினைக்கிறான். He want to have a cordial relation. So how to do that? Give them titles. எல்லாருக்கும் டைட்டில்ஸ் கொடுக்க போகிறான். Lot of titles were given to the British Indian rulers. The Indian rulers till the last 1947 வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க பிரிட்டிஷ்காரனுக்கு, டைட்டில் ரூலர்ஸ். Next, the British decided that the Indians revolted because they had no representative in the government. யாருமே வந்து நம்ம இந்தியர் நம்ம ஆட்சியில் அவனுக்கு இல்லை, அதனால அவனுக்கு ரிவோல்ட் பண்ணியிருப்பானுங்க. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் நம்ம கிரியேட் பண்ணி இந்தியன்ஸை உள்ள கொண்டு போய் உட்கார போகிறோங்கிறாங்க. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். சார், how many Indians are going to be present in the Indian Council Act 1861? 6 to 12 Indians. 6 to 12 இந்தியன்ஸ் இருக்க போகிறாங்க. 6 to 12 இந்தியன்ஸ் இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். நெக்ஸ்ட், ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் யுனைடெட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ். ஸோ இந்த யூனிட்டி இருக்கக்கூடாது, இதை பிரிக்கணுன்றதுக்காக டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஓகே. So like this many changes were brought and the revolt, divide and rule policy ma Hindu Muslim unity when there has to be, because the Britishers were at the opinion that Hindus and Muslims they don't gel together. அவன் மனசில் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தா, இவன் வந்து மாடை வழிபடுறான், இவன் மாட்டை வெளுத்து கட்டுறான், இவன் 2 பேரும் ஒன்றா சேர மாட்டான்னு நினச்சிருக்கான் பிரிட்டிஷ்காரன். அப்போ பிரிட்டிஷ் வேர் திங்கிங் தட்
these two people will never join together, so we will always safe. But in the revolt of 1857, Muslims and Hindus joined together to fight against the Britishers. So the British realized that in future, if we have to continue our rule, இந்த ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்றனால divide and rule policy introduce பண்றாங்க. What is this divide and rule policy? He is giving concessions to one community against the other community so that they constantly fight against each other. Muslims were given concession to not join with the Hindus or provocate the Hindus. புரிஞ்சா? ஸோ அதனால தான் பிரிட்டிஷ்கார முஸ்லீம்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க கடைசி வரைக்கும். அது பெரிய பிரச்சனை கடைசியில் முடிஞ்சு போச்சு. பட் இருக்கட்டும். So this is what it happened. Okay. So these are the changes which was brought in the revolt of 1857. Anyhow, let it go slightly. We'll migrate. We'll directly come to 19. But we'll come to 1885. There's an important thing which I have to do. Be more attentive because, okay, don't miss anything which I'm speaking. We all know Indian National Congress was founded in 1885. I hope you all know this. But in the examination, Congress sessions, presidents were asked, most of the people find it difficult to memorize, say. I am telling don't memorize, I will give you a strategy tool. In 10 minutes, we will remember all the Congress sessions and presidents. Remember whatever I am telling very sharply. Okay? So 1885 is the first Congress session which was founded. First year. First listen, then you do whatever you want to do. Okay? Always remember, every year there will be one Congress session which we call it as an annual Congress session. Up to 1920, 1918 per se, only one Congress session every year was held. Afterwards, Congress session, sometimes two were held, sometimes no session was there afterwards. அது வரைக்கும் காங்கிரஸ் வருஷம் டிசம்பர் மாதம் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சும்மா கொஞ்சம் கதையெல்லாம் பேசிட்டு போண்டா சமோசாலாம் சாப்பிட்டு 3 நாள் பேசிட்டு கிளம்பிடுவான். இதுக்கு பேர் 3 days தமாஷாங்கிறான் இங்கிலீஷ்காரன். 3 day தமாஷா, 3 நாள் தமாஷான்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா இவன் ஒன்றுமே உருப்படியாக நாட்டுக்கு பண்ணல. 1885 ஆரம்பித்து 20 வருஷத்துக்கு தான் போராட்டம் பண்ணியிருக்கான அந்த காங்கிரஸ்காரன், ஒன்றுமே பண்ணல. புரிஞ்சாலே உங்களுக்கு. அதனால இந்த காங்கிரஸ் மேலே நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க லீடர்ஸு. அது நம்ம பேசுறதுக்கு இப்போ நேரம் கிடையாது, பின்னாடி எப்படின்னா பேசுவோம். பட் இந்த காங்கிரஸ் செஷனை பார்ப்போம். ஸோ எவ்ரி இயர் தே ஹேட் காங்கிரஸ் செஷன். வி ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் செஷன், நாட் ஆல் செஷன்ஸ். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவும் ஞாபகிக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் சிக்னிஃபிகண்டான டெவலப்மெண்ட் நடந்திருக்குதோ அந்த பீரியடில் இருக்க டேட்டா நம்மளுக்கு தெரியணும். Partition of Bengal, NCM, Home Rule Movement, Quit India Movement. So important events. Rest of the period nothing is important. ஸோ நீங்கள் எதுவும் ஹிஸ்ட்ரி டேட்டான்னு சொல்லிட்டு சிலர்லாம் ஞாபகம். ஃபஸ்ட்டு சார் ஆதி காலத்து மனுஷன் ஆதாம் பிறந்தான் சார், அங்கேருந்து ஹிஸ்ட்ரி ஞாபகம் வச்சிருப்பான். தேவையில்லை. புரிஞ்சில்ல உங்களுக்கு. இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன்ஸ் வில் ரிமெம்பர். ஃபர்ஸ்ட் லிசன் ஃபார் ஜஸ்ட் 2-3 minutes, then you do whatever you want to do, you'll write. Just listen. So we are going to remember some Congress session. Every year one Congress session. 1885, 86, 1887, 1888. Okay? First session we all know was held in Bombay. Is it not? First session. We all know the president also. W.C. Banerjee. And remember this. பாம்பேல ஃபர்ஸ்ட் செஷன் கண்டக்ட் பண்ணா முக்கியமான சிட்டி எது இந்தியாவில்? கல்கத்தா. கல்கத்தா தான் கேபிட்டல். கல்கத்தாவில் தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் செஷனை. அதுக்கு பின்னாடி ஒரு குழப்பம், நம்ம நேரங்களை பேசுறதுக்கு. கல்கத்தாவில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது அங்கே ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சரி பாம்பேல ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் கல்கத்தா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மெட்ராஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் இந்தியா அலகாபாத். நேரு பிறந்த இடம் Allahabad. Understand this? Next, W.C. Banerjee, Dada, Bhai, Nehruji, next, Badruddin, Tiabji, next, George Yule. And remember this. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எல்லாருக்கும் தெரியுமா? 1885 பாம்பே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுல? W.C. Banerjee ஒன்று இருக்கிறாரு. Banerjee is an Hindu. Dadabhai Nehruji is a Parsi community சேர்ந்தவர். Badruddin Tiabji is a Muslim. George Yule is a Christian. எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்படி எனக்கு தெரியுது பார்த்தா. புரிஞ்சாலே உங்களுக்கு. So 4 sessions, 4 presidents, we all know this. Next important 4 sessions we will see. 1905 is the
Partitioning of Bengal we all know. So 1905, 1906, 1907, 1908. 4 more sessions we'll see. 1905, we all know this. 1905 an organization was started. The name of the organization is Servants of India Society. Servants of India. அதோட ஃபவுண்டர் கோபாலகிருஷ்ண கோகலே. 1905 ஆரம்பிக்கிறாரு சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா. யார் கோபாலகிருஷ்ண கோகலே? காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. அவர் காந்திக்கு குரு ஒருத்தர் இருக்கிறாரு, பொலிட்டிக்கல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ஜி.கே. கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே. ஜி.கே. ஜென்ரல் நாலேஜ்னு வச்சுக்காதீங்க. கோபாலகிருஷ்ண கோகலே. செஷன் பனாரஸ் செஷன், பனாரஸ் செஷன். நெக்ஸ்ட் 1906 மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் 2 பேரும் சண்டை போடுறான். யாருக்கு அந்த செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ப்ராப்ளம் காங்கிரஸில் நடக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் 2 பேருக்கும் ஒத்துழைப்பான கேண்டிடேட் வந்து அவர் இங்கே போடுறாங்க. அவர் யாரால? தாதாபாய் நேருஜி. தாதாபாய் நேருஜி இஸ் a candidate who is loved and liked by moderates and extremists. Next place எங்க? கல்கத்தா. கல்கத்தா. 1907 சூரத் ஸ்பிளிட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரத். சூரத்துங்கிற இடத்துல 2 பேரும் பிரிஞ்சிடறான். மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணிடுறான்? ஸ்பிளிட் ஆயிடுறான். Moderate extremist, the split in Surat. And who is the president? Raj Bihari Ghosh. Raj Bihari Ghosh. Ghosh. Don't confuse with this person who is called Raj Bihari Bose. Bose northarka Raj Bihari Bose. அவர் வேற, ராஜ் பிஹாரி கோஷ் வேற. போஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர், கோஷ் அப்படிங்கிறது மாடரேட் லீடர். மாடரேட் லீடர் புரிஞ்சா உங்களுக்கு? அண்ட் நெக்ஸ்ட் சூரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மெட்ராஸ் ஆல்சோ தே கண்டக்டட் a session. Same person, Raj Bihari Ghosh continues to be the president. Congress split here into 2. காங்கிரஸ் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணிடுறான்? 2 பிரிஞ்சிடறான் 1907ல். 1908ல் அப்படியே போயிட்டு இருக்குது. Understood this 8 sessions? Next we'll have important sessions. 1916, 1917, 1919, 1920. சும்மா இந்த 4 செஷனுக்கு பார்ப்போம். 16 we all know Congress moderates and extremists united. 1916ல சூரத்தில் பிரிஞ்சவன் எப்போ வந்து சேர்றான்? 1916ல வந்து ஒன்றா சேர்றான். ஸோ லக்கு, அதனால 1916 லக்னோ செஷன். லக் இருந்தனால ஒன்றா சேர்ந்துட்டான். ஏசி ரூமில் ஒன்றா சேர்ந்துருக்கான். ஸோ ஏசி மஜ்மிதார். ஏசினா அம்பிகா சரண் அர்த்தம். அம்பிகாங்கிறனால பொண்ணுன்னு நினச்சிக்காதீங்க, அவர் ஆண் தான். அம்பிகா சரண் மஜ்முதார் பேர். புரிஞ்சுல? 1916ல் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஹோம் ரூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹோம் ரூல் மூமெண்ட். அந்த ஹோம் ரூல் மூமெண்டோட இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு? ஸோ நெக்ஸ்ட் இயர் அன்னி பெசன்ட் பிகம்ஸ் த பிரசிடென்ட். 1916ல் இல்லை, 1917ல் வராங்க அவங்க பிரசிடென்ட்டா. 1916ல் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அன்னி பெசன்ட்டை அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்னால. அதனால மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஆகி அடுத்த நெக்ஸ்ட் இயர் ஷி பிகம்ஸ் த பிரசிடென்ட். அண்ட் செஷன் இஸ் கல்கத்தா செஷன். கல்கத்தா செஷன் ஹோம் ரூல் மூமெண்ட். நெக்ஸ்ட் 1919 we all know an important event in history. Jallianwala Bagh massacre. You all know this Jallianwala Bagh? Where it happened? So the place is Amritsar. Remember Amritsar? Jallianwala Bagh massacre 1919ல் அம்ரிஸ்டர்ங்கிற இடத்த ஞாபகம், பஞ்சாப்ல இருக்கு. ஃபாதர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாதர் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் மோதிலால், சன் அப்படின்னா ஜவஹர்லால். ஸோ ஃபாதர் இஸ் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு, நேருட அப்பா அம்மா, அதனால தான் ஃபாதர்னு சொல்கிறேன். அவர் சர்ச் ஃபாதர் நினைக்காதீங்க. மோதிலால் நேரு. 1920 next we have 2 sessions. 1920 one is a special session, another is an annual session. Special session is in Calcutta. Lala Lajpat Rai.
லஜ்பத் ராய். லா லா லஜ்பத் ராய். நல்ல ஒரு ரைமிங்காக இருக்குது. புரிஞ்சா இல்லையா? பஞ்சாப் கேசரி இவர். பஞ்சாப் கேசரிமா அவர். கேசரினா ஆமாம் அம்மா கேசரினா சாப்பிட்ற கேசரிமா அவர் ஏதோ ஒரு கேசரி அவர். ஓகே, ரெனவுண்டுன்னு அர்த்தம் பஞ்சாப் கேசரி. அண்ட் திஸ் இஸ் த பர்சன் ஹூ டைட் இன் லத்தி சார்ஜ். ஓகே, பிரிட்டிஷ்காரன் லத்தி சார்ஜ் பண்ணி இவர் கதையை முடிச்சு விட்டான். இந்த லைனை பல்லெல்லாம் பிடிங்கி காலி பண்ணி முடிச்சிட்டான். அது பின்னாடி பார்ப்போம். கல்கத்தா. நெக்ஸ்ட் ஆனுவல் செஷன் வி ஹாவ். ஆனுவல் செஷன் இஸ் நாக்பூர் செஷன். And a Tamilian, he was the president, Vijaya Raghvachari. Vijaya Raghvachari. Vijaya Raghvachari. Don't confuse this person with another person, Veera Raghvachari. ரெண்டு பேரும் வேற வேற. வீர ராகவாச்சாரி வேற, விஜய ராகவாச்சாரி வேற. ரெண்டு பேரும் ஒரே ஊர். என்ன பண்ணுறது, ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கான். பேரை மாற்றிருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து, பட் பரவாயில்ல. ஓகே, this Congress session is very very important in history because in this Congress session only Gandhi brings many changes in the Congress. 4 important resolutions கொண்டு வரார் காந்தி இந்த காங்கிரஸ் செஷனில். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் ஒன்றுனாச்சும் நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் மெம்பர்ஷிப் 5 பைசாக்கு காங்கிரஸ் மெம்பர்ஷிப் கொண்டு வரும். 5 பைஸ், அதாவது 4 அண்ணா. 4 நாக்கு காங்கிரஸ் மெம்பர்ஷிப் ஆக்குறாரு இவர். ஸோ காங்கிரஸ் பிகம்ஸ் ரியலி a mass body only in Nagpur session. அது மட்டும் இல்லை, காங்கிரஸோடைய எய்மவே காந்தி மாற்றுறாரு 1920 annual session. Aim of the Congress is changed. Aim of the Congress from self-government it is changed to Swaraj. காங்கிரஸோட எய்ம் என்னவா இருக்குது? செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குது. காந்தி என்னவா மாத்துறாரு? சுராஜ் அப்படின்னு மாத்துறாரு அதை 1920. Next let us go to sessions 1922, 23, 24, 25. ஈஸி தான் இதுவும், ரொம்ப ரொம்ப யோசிக்க தேவையில்லை. Just listen to me. 22 what happened? We all know Gandhi's movement was withdrawn. What non-cooperation movement was withdrawn? 1920. Yes or no? 1922. சௌரி சௌரா இன்சிடென்ட்னால என்னாச்சு? நான்-கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர் சுராஜ் பார்ட்டின்னு ஒரு ஆரம்பிக்கிறாரு. யூ நோ த பர்சன் நேம் சுராஜ் பார்ட்டி? த நேம் ஆஃப் த பர்சன் இஸ் C.R. தாஸ், சித்ரஞ்சன் தாஸ். C.R. Das, Chitranjan Das. Okay? And 1922, the session is Gaya session, G-A-Y-A. Gaya ஒரு இடம் இருக்குது, போத் கயா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போத் கயா வேற, காயா வேற. C.R. Das is the president. இந்த விஷயம் இவரை எப்படி ஞாபகிக்கணும்? சுராஜ் பார்ட்டி இந்த காலத்தில் ஒரு ஆரம்பிச்சாருன்னு ஞாபகிக்கணும். அப்போ தான் ரன் பண்ணுற ஈவெண்ட்டாக ஞாபகிக்க முடியும். யூ புட் கனெக்ட் ஆல் த ஃபேக்ட்ஸ் which I am telling. Next 1923, யங்கஸ்ட் பிரசிடென்ட் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் யங்கஸ்ட் பிரசிடென்ட். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யங்கஸ்ட் பிரசிடென்ட். அபுல் கலாம் ஆசாத். அண்ட் பிளேஸ் இஸ் நியூ டெல்லி. 1924, only time, first and last time Gandhi was the president of the Congress. இது வரைக்கும் காந்தி முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, இதுதான் ஒன்லி டைம். ஸோ MK காந்தி, மகாத்மா காந்தி. அண்ட் த நேம் ஆஃப் த பிளேஸ் இஸ் பெல்காம். வில்லேஜ் செஷன், ஹிஸ்ட்ரியில் வில்லேஜ் செஷன் போட்டிருக்கான். வில்லேஜில் நடந்த செஷன் அர்த்தம் அது. பெல்காம். Next 25, Gandhi is telling that Indian women should get a representation. First women president of the Congress வந்து முன்னாடி பேஜ் நம்ம பார்த்தோம், Annie Besant, 1917 Calcutta session. This Gandhi is telling now Indian should be becoming. Who was the president? Sarojini Naidu. So 1925 session is Kanpur session. Kanpur session. Understand? Next we will remember 19, 27, 28, 29, 31. 2 minutes தான் இதெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்க கூடாது. 27, I am telling 27 significant event in Indian history is what? Anybody? Simon Commission. Simon Commission came to India in 1927. Simon Commission.
And the president happens to be a person who is called M.A. Ansari. Remember for M, Madras. Madras session. M.A. Ansari, M for Madras. Remember that. Next, 28-29. Father, son combination. Father yaru? Motilal, Jawaharlal. 28, 19, 28, 29. 28 session is Calcutta. 29 session already historic session, which is Lahore session. This is a very important session in Congress, because in this session நம்மளுக்கு சுதந்திரம் முழு சுதந்திரம் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம். That is called Purna Swaraj. Purna Swaraj resolution. We asked for something which is called Purna Swaraj resolution. 1930 no session was held because of civil disobedience movement. எல்லாம் ஜெயிலுக்குள்ளே படுத்துட்டு இருக்காங்க லீடர்ஸ் எல்லாம், அதனால செஷன் நடத்திருப்பான் ஜெயிலுக்குள்ளேயே, பட் யாருக்கும் தெரியல. புரிஞ்சுல? 1930 no session. 1931 Iron Man of India யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். Iron Man becomes the president. 1931 and session is Karachi session. Karachi session. Karachi session. Clear with these sessions? Easy only. Is it not? Next we see more easiest of all sessions now. 1936, 37, 38, 39. Easy. 2 sessions Jawaharlal Nehru. 2 sessions Subhash Chandra Bose. That's it. 36, 37 Nehru, 37, 30 Subhash Chandra Bose. Sir, L, F, H, T. Lucknow, Faizpur. 36, 37 என்ன session? Lucknow first session. அடுத்தது Faizpur. L, F, remember. 38, 39 Haripura. Tirupuri. திரிபுரா இல்லை, திரிபுரி வேற செஷன். அது திரிபுரிங்கிற சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கு. ஹரிபுரா, திரிபுரி, ரெண்டுக்குமே சுபாஷ் சந்திர போஸ். அண்ட் 37ல செஷன் நடக்கல, 36ல 2 செஷன் நடந்துச்சு. These 2 sessions were 36, 2 sessions. Okay, not 36 one. So remember 2 sessions. Lucknow Faizpur, Haripura Tirupuri. Understood? Any confusion so far? Next, very easy ma. 1940. The place is called Ramgarh. Ramgarh session. Who is the youngest president? Abul Kalam Azad. 1940 Ramgarh session. Abul Kalam Azad. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் என்ன, 40லேருந்து 46 வரைக்கும் செஷனே நடக்கலை, ஞாபகம் தேவையே இல்லை. புரிஞ்சா? அப்போ அபுல் கலாம் ஆசாத் தான் அந்த பீரியடில் பூரா பிரசிடெண்ட்டாக இருக்கார், காங்கிரஸ் பிரசிடென்ட். 1942 யார் காங்கிரஸ் பிரசிடென்ட்? ஆசாத் தான். 43 அவர் தான். 44 அவர் தான். கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் செஷன் இஸ் 1946. பிகாஸ் ஆஃப் புட்டின் அமௌண்ட் நோ செஷன் வாஸ் ஹெல்ட். 1946 revolt. Where did it take place? The revolt of 1857. Start. Meerut is a session name, and President J.B. Kriplani, K-R-I-P-L-A-N-I, J.B. Kriplani, Meerut session. And the last session, you all know this, but only you don't know that you know. President of India, capital of India. Who is the first president of India? Rajendra Prasad. Capital? New Delhi. 1947 Rajendra Prasad, New Delhi. Okay? Understood? So when we got independence, who is the president of the Indian National Congress? That is not the answer. The answer is J.B. Kriplani.
because the Congress session was held in December. அதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன், மோஸ்ட்லி த செஷன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் டிசம்பர். அப்போ முன்னாடி வருஷம் சேர்ந்தவர் தான் பிரசிடென்ட். அந்த 47 ஆகஸ்ட் வி காட் இண்டிபெண்டன்ஸ். August we got independence. Understand this? So everybody just see the sessions once again. I will narrate all the sessions once more. Look into your notes. You have to remember in the order I am telling, in the manner in which I am telling, so that you will not forget. 4 sessions, remember. 1885, 86, 87, 88. First session I told you is W.C. Banerjee, Bombay. Next I told you, after Bombay we have important session Calcutta, Madras, Allahabad. Next W.C. Banerjee, Dadabhai Naoroji, Badruddin Tyabji, George Joule. Understand this? Next we have 4 more sessions. 1905, 6, 7, 8. 1905, the year is very important. Servants of India Society was established by Gopal Krishna Gokhale in 1905. So Gopal Krishna Gokhale is the president. He is Gandhi's political guru. And the session is Banaras session. Next, moderate extremists, they had a fight in 1905 because of the Swadeshi movement. We all know this will later. So moderates and extremists, they fought. So a common candidate they wanted. The common candidate loved by moderate and extremists is Dadabhai Naoroji. Grand Old Man of India, he is called. Grand Old Man of India. He has been the president for the 3rd time. Moonavathu time, the 1907 president, 1996 3rd time president. Next, 1906. 1907, Surat split agra. Yes, Surat split. Yes, remember Surat split. President Rash Bihari Ghosh, not Bose. Bose extremist, Ghosh moderate. Next year, Rash Bihari Ghosh. Session, Madras session. Next, 1916, 1917, is it not? 1919, 1920. 16, Lucknow, because moderates and extremists come together because of Lucknow, AC room, Ambika Charan Majmudar, AC Majmudar. 1917, because 1916 Home Rule Movement, Annie Besant was famous. So 1917 she becomes the president, Calcutta, Annie Besant. First women president. Next, 1919, father Motilal. 1919 session, important event 1919, Jallianwala Bagh, Amritsar. 1920, 2 sessions. Special session is in Calcutta, President Lajpat Rai. Annual session, important session, Nagpur, Vijay Raghavacharya. In the annual session only, the aim of the Congress, the goal of the Congress was changed. All these issues happened. 1922, 23, 24, 25, 26. Next. 22, remember that Swaraj Party was started. C.R. Das is the founder. So C.R. Das president. Gaya session. 1923, youngest president Maulana Abul Kalam, Delhi. 1924, only time Gandhi becomes the president, because Gandhi was in jail in 1924. He was released 1924. அதனால தான் ஒரு president. ஜெயிலேருந்து வந்தோடனே போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. 1924. Belgaum session, village session. 25, Gandhi is telling an Indian woman should be the president. So, Annie Besant. Oh, sorry, Sarojini, Sarojini Naidu. And Kanpur session. Next, 1927 session, 28, 29, 30, no session, 31. 27, Simon Commission comes to India, so problem starts. So, M.A. Ansari, M for Madras.
28-29 father son. Motilal, Jawaharlal. And session is Calcutta, Lahore. Lahore session, historical session, Purna Swaraj resolution. Purna complete independence resolution. 1930 no session because they are all in jail, all these leaders, because of civil disturbance movement. Next, 1931, Iron Man of India, Sardar Patel, Karachi session. Next, 2 sessions, 36-37, which is 36-36 only. Lucknow phase 4, LF, Lucknow phase 4, Jawaharlal Nehru. 38-39, Haripura, Tirupuri, Subhash Chandra Bose. Next, 1940, the 1940 Ramgarh session, Maulana Abul Kalam Azad. Next, 1946, 1947, 2 more sessions. 46, the place where the revolt took place, Meerut. President J.B. Kripalani. J.B. Kripalani. He is the leader of the first opposition party in India. He was in Congress, then he became the leader of the opposition party. And Kripalani's wife, Suchita Kripalani, and Amma Pere, Suchita. She became the first women chief minister of India to, I think, Uttar Pradesh as a state. Suchita Kripalani. Suchita Kripalani actually helped the underground leaders during 1942 Quit India movement. Underground leaders during 1942 Quit India movement. Suchita Kripalani. 1942 underground leaders நிறைய பேர் இருக்காங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோஹியா, இவங்களாம் இருக்காங்கம்மா. புரிஞ்சுல? Next, 1947, President of India, Capital of India, New Delhi, Rajendra Prasad. Problem solved? Now if we'll go to move, we'll migrate to next one. So 1905, we all know this movement which is called Partition of Bengal. 1905. Partition of Bengal happened in 1905. Bengal was divided into East Bengal, West Bengal. So I think in the month of October 16th, 1905, the partitioning was brought in. Indians opposed this partition through anti-partitioning of Bengal movement, anti-partitioning of Bengal. And how we have to oppose the Britishers? Through boycott. Boycott means opposition. So it's called as boycott movement. By boycott movement, we are going to oppose everything. What are the oppositions we are going to do? Number 1, foreign cloth boycott. So we are not going to use foreign cloth. Then school boycott. We are not going to go to schools and colleges. Law boycott. We are not going to go to the laws courtroom. Is it not? So boycott means we are going to do complete boycott of all the foreign goods, we are everything. So this is a very famous movement, boycott movement. Because for the first time the Britishers' sales of the foreign goods declined. So the Britishers were actually fearful because somebody told, you can't affect the Britishman. A Britishman is not affected until his pocket is touched. அப்படிங்கிறான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன, அவன் எப்போ வரைக்கும் பயப்பட மாட்டான், எப்போ வரைக்கும் அஃபெக்ட் ஆக மாட்டான், அவன் பாக்கெட்டில் கை வைக்கிற வரைக்கும் அஃபெக்ட் ஆக மாட்டான். until his pocket is touched. What is this pocket? Economy. So this boycott movement affected the economy of the Britishers. And if you are boycotting, what is the alternative for this? Swadeshi. Swadeshi movement. Swadeshi means our own. We are making our own. Everything we try to make our own. For example, India's cultural glory, நம்மளுடைய cultural glory revive பண்றோம் first time 1905ல. We are reviving our cultural glory. How? Because cultural stories. In the book, NCERT books, you would have read something which is called Talk
தாக்குமார் ஜூலி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். தாக்குமார்னா கிராண்ட் மதர்ஸ் டேல்னு அர்த்தம். THAKUMAR, தாக்குமார் ஜூலி, JULI, which means grandmother's tales. அந்த கதையெல்லாம் ரிவைவ் பண்ணுறான் எடுத்துவேன். அது மட்டும் இல்லை, ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் லைக் பப்பட் ஷோ இதெல்லாத்தையும் ரிவைவ் பண்ணுறான். பப்பட் ஷோ. நெகன் traditional paintings revived. The people's name Nandalal Bose, Abhendranath Tagore. These two people, Nandalal Bose, Abhendranath Tagore. Nandalal Bose, Abhendranath Tagore. They revived Indian painting because previously it was all Victorian painting. Victorian painting na paint alla edha patti pesuvaan, British ராணியை பத்தி அவங்களோட தீம்ஸ் தான் இருக்கும் பெயிண்டிங்ல. இந்தியன் பெயிண்டிங்ல வரணும் நம்ம. அபியேந்திரநாத் தாகூர், நந்தாலால் போஸ். அது மட்டும் இல்லை, இந்தியன்ஸ்க்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புது சக்தியை கொடுக்கணும். அந்த சக்திக்கு பேர் ஆத்ம சக்தி. தே இம்படட் ஆத்ம சக்தி. அண்ட் சார், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். சுதேசி இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள், சுதேசி ஷிப்பிங் நேவிகேஷன் கம்பெனி பை வாவு சிதம்பரம் பிள்ளை. சுதேசி ஷிப்பிங் நேவிகேஷன் கம்பெனி பை வாவு சிதம்பரம் பிள்ளை. நெக்ஸ்ட், பெங்கால் கெமிக்கல்ஸ் was started during this time. Bengal chemicals. Punjab National Bank was started a bit early but became very popular bank during this time. Punjab National Bank. So Indian things, lot of things became very popular, and this movement is very, very important. First time Indian women participated en masse. First movement to bring Indian women en masse into the agitation. Not only that, the first movement to have Vande Mataram as a slogan. இதுதான் வந்தே மாத்திரம். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த மூமெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்லோகனை கொண்டு வராங்க. ஸ்லோகனரிங் வந்தே மாத்திரம். வந்தே மாத்திரம்னா என்ன அர்த்தம்னா ஹெயில் த மதர்னு அர்த்தம். ஹெயில் த மதர், HAIL. ஹெயில்னா அம்மா, தாய்க்கு வணங்குகிறேன், சம்திங். வந்தே மாத்திரம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த மூமெண்ட்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த மூமெண்ட் வந்து மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நடுவில் முட்டிக்கிறான். மாடரேட்ஸ் வாண்டட் அ லிமிட்டட் பைகாட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாண்டட் அன் எக்ஸ்டெண்டட் பைகாட். அதுதான் பிரச்சனை. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாண்டட் அன் எக்ஸ்டெண்டட் பைகாட் மீன்ஸ் மாடரேட் செட் தட் த பைகாட் ஷுட் பி ஒன்லி இன் பெங்கால். பெங்காலில் தான் சார் பிரச்சனை, பெங்காலில் மட்டும் பைகாட் பண்ணுவோங்கிறான். அண்ட் மாடரேட் செட் தட் த பைகாட் ஷுட் பி ஒன்லி ஃபாரின் கூட்ஸ். ஃபாரின் கூட்ஸை மொத்தம் பைகாட் பண்ணுவோம், மற்றதெல்லாம் நம்ம இத்தனை நாளும் சொன்னல அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாடரேட்ஸ். பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் செட் நோ, எக்ஸ்டெண்டட் பைகாட். இந்தியாவுக்கு பூரா இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போவோம். த்ரூ அவுட் இந்தியா, ஃபார் ஆல் த கூட்ஸ், நாட் ஓன்லி ஃபாரின் கூட்ஸ், ஃபார் ஆல் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் அஜிடேஷன். ஸோ ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிச்சு, ரெண்டு பேரும் பிரிஞ்சிடான், பின்னாடி அடிச்சுக்கிறான். அதெல்லாம் பிரச்சனை நம்ம பேச வேண்டாம். And this movement is very, very important in history because the first major movement of nationalism, first major national movement. இதுக்கு முன்னாடி எந்த மூமெண்ட்டுமே கிடையாது நம்ம கூட. புரிஞ்சவங்களுக்கு? அடுத்து அப்படியே வந்து பிரச்சனைலாம் அப்படியே வந்து மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பிரிட் இதெல்லாம் கதையை நம்ம போக வேண்டாம். டைரெக்டாக நம்ம திரும்ப 1916 எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுறான். மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிஞ்சவன் ஒன்றா சேர்ந்துடுறான். தே கம் டுகெதர் 1916. ரெண்டு பேரும் ரெண்டு கட்டி அணைச்சிக்கிறான். மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து, ஐயோ உங்களை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியலையே, நம்ம ரெண்டு பேரும் தெரியாமல் அடிச்சுக்கிட்டோம், மன்னிச்சிருங்க, சாரி பாஸ்ன்னு எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து, சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நாட்டில் எதுனா பண்ணணும்னு நினைக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல ஆக்சுவலாக. அவ்வளோதான். ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஹோம் ரூல் மூமெண்ட் இஸ் ஒரிஜினல் ஐடியா ஆஃப் அன்னி பெசன்ட். பாலகங்காதர் திலக் also started his home rule movement. So two home rule movements in 1960. One home rule movement by Balagangadhar Tilak, which is in April 1916.
Home Rule movement of Annie Besant, September 1916. Okay? September 1916. April, அவங்களது பாலகங்காதர திலக்து, செப்டம்பர் அன்னி பெசன்ட். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரெட்டிங் த அவேர்னஸ் that we need to rule ourselves, we should rule ourselves, awareness. And அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்க? அவங்களுடைய பட்டாளம் வச்சிருக்காங்க அன்னி பெசன்ட். என்னது? தியோசபிக்கல் சொசைட்டி. இப்போ கூட சென்னையில் தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குது, நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அடையாறில் இருக்குது தியோசபிக்கல் சொசைட்டி, 200 ஏக்கர் இருக்குது. Annie Besant had their organization, Theosophical Society. And Annie Besant used the Theosophical Society to spread this home rule movement. She also edited 2 journals. One is New India, another is Commonweal. New India, Commonweal. 2 journals. Next. Tilak also spread the idea of home rule through his journals, Maharata, Kesari. 2 journals இருக்கு அவரது. Maharata. Maharata is an English journal. Kesari is a Marathi journal. Marathi language அது. Marathi. சார் இவங்க 2 பேரும் குழப்பம் வராதா? ஹோம் ரூல் 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அண்ட் திலக் they decided they will spread the area. Balaganga Tilak will do the home rule movement in Bombay presidency except Bombay city. Bombay presidencyல Bombay city தவிர அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்ஸ், பெரார் அண்ட் கர்நாடகா. பாம்பே ப்ராவின்ஸில் பாம்பேவை தவிர சென்ட்ரல் ப்ராவின்ஸு பெரார்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது, கர்நாடகா. இதெல்லாம் யார் பண்ணுவா? திலக். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அன்னி பெசன்ட். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அன்னி பெசன்ட். ஸோ இதெல்லாம் ஏதோ அஜிடேஷன்லாம் பண்ணி முடிகிறாங்கம்மா, இதை முடிட்டு விடுங்க. ஃபைனலி ஆல் திஸ் வாஸ் somehow settled. Sir, what is the fate of Annie Besant? I mean, what is the base of home rule movement? Annie Besant has to withdraw the home rule movement because the British gave a promise that they will give home rule. யார் அந்த ப்ராமிஸை கொடுக்குறவர்? மாண்டிகோ டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் இருக்கு. மாண்டிகோ டிக்ளரேஷன். Montego is giving a declaration in 1917 where he is guaranteeing that British will give home rule. கேரண்டி பண்ணுறாரு பிரிட்டிஷ்காரர் ஹோம் ரூல் கொடுப்பான் சார் அப்படின்னு. அதனால் அன்னி பெசன்ட் வித்ட்ரா பண்ணிடுறாங்க ஹோம் ரூல் மூமெண்ட்டை. திலக் அவர் வித்ட்ரா பண்ணுறதில் ஆனால் பிரிட்டிஷ்காரர் போராடி 1920 1st of August he dies. 1920 1st August அவர் செத்து போயிடுறாரு திலக். பிகாஸ் இஸ் ஃபைட்டிங் எ லா கேஸ் வித் எ பிரிட்டிஷ். த நேம் ஆஃப் த பர்சன் இஸ் வேலண்டைன் சிரால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். வேலண்டைன் சிரால் அவன் பேர் தெரியுமா உங்களுக்கு? வேலண்டைன் சிரால் தெரியாது, பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி. அவன் ஒரு புக் எழுதியிருக்கான், இந்தியன் அண்ட்ரஸ்ட்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் பாலகங்காதர திலக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட்னு சொல்லி குற்றம் சுமத்துறான். இந்தியாவில் பிரச்சனைக்கு காரணம் யார்? திலக் தான் அப்படின்னு. வேலண்டைன் சிரால் புக்கு பேர் என்ன? இந்தியன் அண்ட்ரஸ்ட். And is calling Balagangadhar Tilak as a father of Indian interest. Balagangadhar அவர் மேலே கேஸை போட்டு அவர் பேசி மும்பை he is going to Britain to fight the case. அவர் செத்து போயிடுறார் உடம்பு சரியில்லாமல். கேஸை போட்டு எவனா ஜெயிப்பானா சொல்லுங்கள்? ஸோ கடைசியில் அவரும் செத்து போயிடுறாரு, அவர் கதையும் முடிஞ்சு போச்சு. ஸோ ஹோம் ரூல் கதை இப்படி ஆகி போச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறது? இப்போ காந்தி தான் நேஷனல் மூவ்மெண்ட். அகைன் இஸ் கமிங் நியூ காந்தி இஸ் நியூ என்ட்ரி. காந்தி இஸ் கமிங் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பெரிமெண்ட். வந்த உடனே காந்தியை பற்றி நிறைய பேசலாமா? ஆக்சுவலாக காந்தியோட இன்ட்ரோடக்ஷன் என்னோட கிளாஸில் 2 hours டாபிக் அது. காந்தி என்ன பண்ணுறாரு, எங்கே வர, இந்தியாவுக்கு வரதுக்குள்ளே 2 மணி நேரம் பேசியிருக்கணும் காந்தியை பற்றி. நம்மளுக்கு மொத்தம் மாடர்ன் இந்தியா பேசுறதுக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ காந்தி இந்தியாவுக்கு வந்துட்டார் இப்போ. ஓகே, அதில் வச்சுக்கோ. 1915 அவர் ஜனவரி 8th 9th அந்த டைமில் வர்றாரு. பிரவாசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். பிரவாசிய பாரதிய திவாஸ்னா வெல்கமிங் த ஃபாரினர்ஸ்
இந்தியன் ஆரிஜின் ஃபாரினர்ஸ். பிரவாசிய பாரதிய திவாஸ் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்கு? இந்தியாவிலேருந்து வெளியே போய் நிறைய பேர் பணம் வச்சுட்டு இருக்கான். இந்தியன்ஸு ரொம்ப பணக்காரனாக இருக்கான். அவங்கள்ட்ட பணத்தை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சோம் நம்ம கவர்மெண்ட்டு. அதனால் அவனெல்லாம் கூப்பிட்டு ஒரு மெடல் கொடுக்குறது. சார் நீங்கள்லாம் வந்து என்ன தான் இருந்தாலும் உங்கள் ரூட்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது, நீங்கள்லாம் இந்தியன் கல்ச்சர் தான். நீங்கள் போய் கனடாவில் பெரிய ஆளாக இருக்கான், நீங்கள் கூகுளில் போய் ஹெட் பண்ணலாம். இருந்தாலும் இந்தியாவை மறந்துடாதீங்க பாஸ், கொஞ்சம் பணத்தை கிணந்து கொடுத்து அடாப்ட் அ வில்லேஜ், அடாப்ட் எ இன்ஸ்டிடியூட், எதனா ஒன்று பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கான ஒரு வழி கவர்மெண்ட் உண்டு பண்ணியிருக்கான். புரிஞ்சில? அதுக்கு பேர் பிரவாசிய பாரதிய திவாஸ். இது நான் சொன்னேன்னு வெளியே சொல்லாதீங்க. வெளியே 2 பேர் பேசிட்டு இருந்தால் நான் கேட்டுட்டு வந்தேன். என்ன எதுவும் சொல்லாதீங்க. புரிஞ்சில? இருந்துட்டு போட்டோம். ஸோ அதனால் காந்தி வந்த நாளை மெமரி பண்ணுறதுக்காக அந்த டேட்டை வச்சுருக்கோம் நம்ம. அதுதான் கனெக்ஷன் அங்கே. காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மூமெண்ட், இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் he starts. One is Champaran in 1917, Champaran movement. Second is Ahmedabad mill strike. Third is Kheda movement. This is the order. Champaran, Ahmedabad mill strike, Kheda. இதுதான் chronological order. மாத்தாதீங்க. Champaran 1917, Ahmedabad mill strike early 1918, Kheda 1918 நடு மாசத்துல வருஷத்துல. இந்த மூமெண்ட்லாம் ஏதோ பண்ணி கடைசியில் காந்தி 1919க்கு ஜாலியன் வாலாபாக் மூமெண்ட்டுக்கு வந்துடுறாரு. ஜாலியன் வாலாபாக் எதுவும் கொடுக்குறாரு காந்தி இஸ் கிவிங் ஹி வாய்ஸ் அகேன்ஸ்ட் ஜாலியன் வாலாபாக். Gandhi also starts a movement in India in 1920 which is called Khilafat movement. Khilafat movement. He is converting the Khilafat movement into a non-cooperation movement in 1920. Khilafat movement non-cooperation movement-ஆவே ஆக்குறாரு. Khilafat movement-ங்கிறது இஷ்யூ ஸ்பெசிஃபிக் மூமெண்ட். கிலாஃபத் அப்படிங்கிறது காலிஃபா அப்படிங்கிற இஸ்லாமிக் லீடருடைய அவருடைய பிரச்சனைகளுக்காக ஒரு போராடக்கூடிய மூமெண்ட் கிலாஃபத். அது நம்ம டீட்டெயிலாக பேச முடியாத டைமில். ஆனால் காந்தி என்ன பண்ணுறாரு, அது அப்படியே வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். This movement was launched on the 1st August 1920. NCM. Gandhi is telling, first time Gandhi's movement is the first movement of Gandhi. Mass movement of all India movement. காந்தி இதே மாதிரி பைகாட்டு சுதேசி எல்லாத்தையும் இந்த மூமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. காந்தி சத்தியாகிரகங்கிற கான்செப்டை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. காந்தி சத்தியாகிரகா எசென்ஷியலி ஹஸ் காட் எ ஃபியூ காம்பனன்ட்ஸ். உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அது. நம்பர் 1, காந்தி சத்தியாகிரகா இஸ் பேஸ்ட் ஆன் நான் வைலன்ஸ். நான் வைலன்ஸ், வயலன்ஸே இருக்கக்கூடாது, அதான் ஒரு சத்தியாகிரகா. நம்பர் 2, அட்ஹரன்ஸ் டு ட்ரூத். உண்மையை கட்டி பிடிச்சிக்கணும். போய் சார் உண்மை எது சார், அது நம்மளுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று நினச்சி நீங்கள் பிடிச்சிக்க, சத்தியாவை போய் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே சத்தியாகிரகா. சத்தியாகிரகனா சத்தியாவை அணைத்துக்கொள் என்ற அர்த்தம். நம்மளால தெரியாமல் வேற எதுவும் போய் பண்ணுறான். புரிஞ்சில்ல? பாவம், இதெல்லாம் காந்தி பார்க்கல, இருந்துட்டு போட்டோம். புரிஞ்சில்ல? ட்ரூத், நான் வைலன்ஸ். 3rd, ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி. 4th, விமன் எம்பவர்மெண்ட். 5th, வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். 6th, காதி, ஸ்பின்னிங் ஆஃப் காதி ஆர் ஸ்பின்னிங் காதி. காதியை வந்து தறி, நம்ம காதியை போடுறது. ஏன் சார் அது ரொம்ப முக்கியம்னு காந்தி சொல்கிறாருன்னா, அது வந்து நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்குது. ரொம்ப நாள் பிரிட்டிஷ்காரன் துணி நம்ம இந்தியா போட்டுட்டு இருந்து நம்மளுக்கு மானமே இல்லாமல் போயிடுச்சுன்னு காந்தி சொல்கிறாரு. சார் எப்படி சார் இந்த மானம் கட்டவனுக்கு மானத்தை கொண்டு வருதுன்னு கேட்டால் காந்தி சொல்கிறாரு, அவன் துணியை அவனே நெஞ்சு அவனே உடுத்துனானா கொஞ்ச நாச்சும் அவன் மானமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு காந்தி நினைக்கிறாரு. அதனால் காந்தி கம்பல்சரியாக காங்கிரஸில் எவனா ஒருத்தன் சேரணும்னா நீ 4 நாள் கொடுத்துட்டு சேர்ந்துக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டெய்லி நீ என்ன பண்ணணும், சர்க்கா எடுத்து சுற்றணும், உன்னுடைய துணியை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி எல்லாருக்கும் காந்தி சொல்றாரு. மாசம் மாசம் டார்கெட்டை கொடுக்குறாரு. ஜவஹர்லால் நேரு டார்கெட்டை கொடுக்குறாரு. 5 மீட்டர் துணியை இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு டார்கெட் ஜி அப்படிங்கிறாரு. ஜெயிலில் உட்காந்து சுற்றிட்டு இருக்காரு நம்பால். அம்மா இதெல்லாம் கதை இல்லை, உண்மையாக தான் நான் சொல்கிறேன்.
ஸோ ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதுங்கிறது இப்படி தான் நேஷனல் லீடர்ஸ் கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுல, ஒரு சின்ன விஷயம் ஆனால் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் காந்தியோட எசென்ஷியல் காம்பனன்ஸ். இது எல்லாமே காந்தி இம்போஸ் பண்ணுறாரு 1920 மக்கள்கிட்ட. ஸோ இந்த மூமெண்ட் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் தான். ஆனால் வந்து சுராஜ் நம்மளால் வாங்க முடியும். சுராஜ்னா செல்ஃப் கவர்மெண்ட் நம்மளால் பிரிட்டிஷ்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ திடீர்னு மக்கள் வந்து அமைதியாக இருக்க மக்கள் 1922 சௌரி சௌராங்கிற இடத்துல கோவப்பட்டுறான். அவனை எத்தனை நாள் தான் பொறுத்துட்டு இருப்பான். காந்தி சொன்னார் அடித்தாலும் வாங்கிக்கோ ஒன்றும் பண்ணாதேன்னு. அவன் பொறுத்து பார்க்குறான் ஒரு வருஷத்தில் இண்டிபெண்டன்ஸ் வந்துடும். ஒன்றும் வரல. 1922 திஸ் பீப்புள் கெட் வெரி ஆங்கிரி. தி பர்ன் a police station in a place which is called சௌரி சௌரா. என்ன நடந்த சம்பவம்? வந்தே மாதிரம் கத்திட்டு போயிட்டு இருக்காம ஒரு 100 பேர். போலீஸ்காரன் வந்து அடிக்கிறான் அவனை. இவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் போலீஸ்காரன் இன்னும் 4 சாத்துறான். உடனே அதில் இருக்கவனு ஒருத்தன் ஷார்ட் டெம்பர் மாதிரி தரான். ஆஸ்பிரண்டாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. ஒரு 4 அட்டம் கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் அட்டம்ல கொஞ்சம் நல்லா தான் இருப்பான். ஒரு 4 அட்டம் கொடுத்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எவனா ஒரு ட்ரிகர் பண்ணும். இனிமேல் எவனா ஒருத்தன் என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்கண்ணா உங்களுக்கு இருக்குது. அவன் போயிட்டு இருந்துருப்பான் மாதிரி இந்த சௌரி சௌரா அஜிடேஷனில். போலீஸ் அடித்தோடனே கோவம் வந்துடுச்சு. அவனை போலீஸ் துரத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம கம்மிட்டு இருக்கிற போலீஸ் நம்மளை துரத்துவான். மாசஸ் துரத்துனா போலீஸ்கார் என்ன பண்ணுவான்? எல்லாம் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கதை பூட்டிட்டான். மாசஸ் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கதவை பூட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நெருப்பு வச்சிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் 37 பேர் போலீஸ் செத்து போயிட்டான் உள்ள. நம்ம பேசுறது புரிஞ்சா? 37 பேர் கதை முடிஞ்சு போச்சு. இது என்னைக்கு நடக்குது? 5th February 1922 நடக்குது. உடனே காந்திக்கு நியூஸ் 6th February போகுது காலையில். காந்தி அப்படியே கோவப்படுறாரு. ஏண்டா சத்தியான்னு சொல்லி நான் வயலன்ஸ், ஒரு நான் வயலண்ட் மூமெண்ட் இப்படியா வயலண்ட் ஆகணும்? காந்தி அப்புறமேட்டு என்ன சொல்றாரு? நான் மன்னிப்பு கேட்குறேன் இவங்க பண்ண தப்புக்கு. ஏன்? மெச்சூர்டு இல்லாத மக்கள்கிட்ட நான் அந்த சத்தியாகிரக கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இது ஏன் தப்பு அப்படின்னு காந்தி வருந்துறாரு. உடனே வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்ன பண்றாரு? ஹி இஸ் withdrawing the நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் on the 6th February itself. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வாங்கடா ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே கூப்பிடுங்க. வித்ரா த நான் கோஆபரேஷன். இப்போ வந்து வித்ரா பண்ண நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? சார் இத்தனை வருஷம் மக்கள் ஒன்றா சேரவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்றா சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் இப்போ தான் 1 வருஷம் பண்ணியிருக்கிறான். இந்த டயத்தில் வீடு ஒரு சின்ன மைனர் இன்சிடென்ட், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் எரிச்சான், ஊரில் இருந்தவன் செத்துட்டான். இது அவன் குற்றமா? இதுக்காக ஏன் காந்திஜி இவ்வளோ கோவப்படுறீங்க? எத்தனையோ ஆயிரக்கணக்கான இந்தியன் செத்துருக்கான். இது ஒரு மைனர் இன்சிடென்ட்டு. இதுக்காக இந்த மேஜர் மூவ்மெண்ட்டை வித்ரா பண்ண முடியுமான்னு காந்தியை போய் கேட்குறான். காந்தி சொல்கிற அதெல்லாம் கிடையாது. மூவ்மெண்ட்டை நான் தான் லான்ச் பண்ணேன், நானே வித்ரா பண்ணிடுறேன். காந்தியை வித்ரா பண்ணுறாரு. காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியை ப்ரெஷர் கொடுக்குறாரு. காந்தி நீ வந்து வித்ரா பண்ணலன்னா இந்த மூவ்மெண்ட்டை நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்குங்கிறார். காந்தி ஒரு மாதிரியான ஆள் தான். நம்ம பின்னாடி எப்படின்னா பேசணும் டைம் இருக்கும்போது. பட் காந்தி என்ன சொல்கிறார்? இஸ் ஃபோர்சிங் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ஆன் த 12th of February 1922 they pass a resolution which is called Bardoli resolution. Bardoli, the name of the resolution is Bardoli, where in which they withdraw the non-cooperation movement. Bardoli no இடமா? Bardoli resolution ரொம்ப முக்கியம். என்னன்னா காந்தி பிரிட்டிஷ் பிடிச்சிட்டு போறாங்க காந்தியை ஜெயிலுக்கு. வாங்க இத்தனை பேர் செத்து போயிட்டா நீங்க தான் காரணம்னு. காந்தி போய் பிரிட்டிஷ் கிட்ட மன்னிப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. காந்தி வாஸ் given 6 years imprisonment. 6 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க காந்திக்கு. காந்தி அதை ஏற்றுக்கிறாரு. மக்கள்னால நான் ஏற்றுக்கிறேன் அந்த தண்டனைன்னு சொல்லிட்டு 6 வருஷம் ஒரு உள்ள இருக்கிறதுல அப்புறம் 2 வருஷம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவரை. 1924 he was released. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 22 to 24 ரிலீஸ் பண்ணோடனே காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆயிடுறாரு. பின்னாடி ஜஸ்ட் பிக் ஸ்டோரி. பட் திஸ் இஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ மூவ்மெண்ட் வித்ரா பண்ணதுக்கப்புறம் லீடர்ஸ்குள்ள ஒரு குழப்பம். மூவ்மெண்ட் வித்ரா பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது இப்போ? ஒன்று, காந்தியோட கொள்கையை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது. 2, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் 1919 ஆக்ட் மாண்டிகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் எலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். டயார்கி வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1919 ஆக்ட். 1919 ஒரு ஆக்ட் இருக்குல்லம்மா, மாண்டிகோ செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். டயார்கி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. டயார்கி அப்படிங்கிறது டைஆர்கினா ரூல் பை 2ன்னு அர்த்தம். 1919 it was introduced. And in this diarchy
The rule will be by two. Britishers will rule some subjects, Indians will rule some other subjects. Total list of the subjects will be divided into two. அது என்ன லிஸ்ட்னு சொல்றான்? ரிசர்வ்டு லிஸ்ட், டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட். Reserved list is reserved for the Britishers. Transferred list is transferred to the Indians. இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் வச்சுக்கிறான். பணம் நிறைய வர்றதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வச்சுக்கிறான். லெஸ் இம்பார்ட்டண்ட்டு செலவாகிற டிபார்ட்மெண்ட்டில் இந்தியன்ஸோட தூக்கி கொடுத்துறான். இதுதான் பிரச்சனை. அதில் ரிசர்வ் லிஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபர்ட் லிஸ்ட். புரிஞ்சா உங்களுக்கு? And because of this, what is going to happen? There is going to be a confusion. So the Congress boycott these reforms. நாங்கள் இந்த reforms ஏற்றுக்கல. Now after the withdrawal of the non-cooperation movement, one group of the Congress leaders, they said that we will accept the reforms and contest in the election. அந்த குரூப்போட லீடர் தான் CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். அவர் ஆரம்பித்த பார்ட்டிக்கு பேர் தான் சுராஜ் பார்ட்டி. எதுக்கு பார்ட்டி தொடங்குறாரு? எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. இன்னும் என்ன பண்ண போறாரு? மினிஸ்டர் ஆக போறாரு. புரிஞ்சா? Understand this? Ministers. He started Swaraj Party. They contested in the elections. Please remember the word which I am telling you now. Why are they contesting in elections? Because after getting elected, they are going to do uniform, continuous, consistent obstruction. எலெக்ஷனில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? போயிட்டாம பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. He is going to do uniform, continuous, consistent obstruction of the legislature. Legislature எப்படி அப்போஸ் பண்ண போகிறான்? யூனிஃபார்ம், கண்டினியூஸ், கன்சிஸ்டன்ட், அப்ஸ்ட்ரக்ஷன். இந்த வார்த்தைலாம் மெயின்ஸ் பேப்பரில் இருக்கணும். இல்லைனா 25 வருஷம் மெயின்ஸ் எழுதுவீங்க நீங்கள். ஓகே, ஆமாம். அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். So they are going to protest against the British, but they will go to protest in the legislature. அடுத்தது செகண்ட். சார் இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்க? நாங்கள் போய் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணல, பட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் போய் காந்தி மாதிரி இந்த வில்லேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் பண்ண போகிறோம். அந்த குரூப் லீடர் யாருன்னா ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லீடர் ஆஃப் தட் குரூப். ஸோ இந்த ரெண்டு குரூப் சண்டை போட்டே இருக்குது. காந்தி ஜெயிலுக்கு போயிறார். காந்தி வந்தோடனே he brings a cohesion between these two groups. Rajaji man the group. So finally this is the story here. Then 1927 another development happens which is called Simon Commission coming to India. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சைமன் கமிஷன் இந்தியா வந்தோடனே எல்லாம் நம்ம கோ பேக் சைமன் கத்துறான் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வெளியே. நீ ஏன் சைமன் கமிஷன் யாருக்கும் பிடிக்கல? அம்மா எல்லாம் வெள்ளைக்காரனாக இருந்தானா? அம்மா படத்தில் மட்டும் ஹீரோயின் போட பார்க்குறான் என்னம்மா சைமன் கமிஷனை. சைமன் கமிஷனுக்கு பின்னாடி 2-3 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. Simon Commission was supposed to come to India in 1929. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வரான். Because 1919 provision says that after 10 years only there will be a commission. But the British government appoint a commission before 2 years itself. This also another preliminary question for information. Why? Because the Conservative Party was in power. They faced an election in 1927-28 and the Conservative Party feared a loss in the election. ஸோ நம்ம ஆட்சி போகிறதுக்கு முன்னாடியே இந்த இந்தியன் ரெஃபர்மேஷனை முடிச்சுட்டு போயிடலான்றதுக்காக அவங்களே அப்பாயின்ட் பண்ணிடுறான் சைமன் கமிஷனை. புரிஞ்சு உங்களுக்கு? ஏன்னா அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு அப்புறம் லிபரல் பார்ட்டி வரப்போகுது பிரிட்டனில். அவங்க இந்தியாவுக்கு சுமூகமாக நிறைய பண்ணிடுவாங்கன்றதுக்காக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போதே இந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துடுறாங்க சைமன் கமிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சைமன்கிறவன் ஒரு சேர்மன், அவனுக்கு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஒயிட், ஆல் ஒயிட். இந்தியன்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா இவனை ஒருத்தனையும் சேர்த்திக்கலங்கிறது தான் பிரச்சனை. இவனை 2 பேரும் சேர்த்துருந்தா கம்முன்னு இருப்பான். அப்போ இந்தியன்ஸ்க்கு என்ன சார் பிரச்சனை? ஒயிட்டாக இருந்தானா பிளாக்காக இருந்தால் என்னன்னா, இந்தியன்ஸ் என்ன கேள்வி கேட்குறோன்னா, a commission which is appointed
to decide the fate of India and not even a single Indian is present there. அதான் அவனோட பிரச்சனை. A commission which is appointed to decide the fate of India and not even a single Indian is there. அதனால இந்தியன்ஸ் கோவம் வந்துடுச்சு. பிரிட்டிஷ்காரன் என்ன தெரியுமா சொல்கிறான், உங்களை ஏன் நான் சேர்த்திக்கல தெரியுமா இந்தியன்ஸு, பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபிட் டு பி இன்க்ளூடன்ங்கிறான். இப்போ சேர்த்திருப்போம், உனக்கு தகுதி இருக்குதான்னு கேட்குறான். இப்போ பேசுகிறவங்களுக்கு புரியுதில்ல? அதனால இந்த இந்தியன்ஸுக்கு சுருன்னு சோறம் கோவம் ஏறிடுது அவனுக்கு. ஸோ தி இந்தியன் லீடர்ஸ் டிசைட் தட் வி வில் அப்பாயிண்ட் அவர் செல்ஃப் a committee. We ourselves will draft a constitution and prove to the British that we are capable. That committee is headed by Motilal Nehru. That constitutional report is called the Nehru report. That committee is called Nehru's committee, Motilal Nehru's committee. All India conference adula da avaru 1928 April 1928 April report. What report is that? Nehru report 1928, prepared by Nehru and presented in the annual session of the Indian National Congress in 1928 Calcutta session. யார் பிரசிடென்ட்? நேரு தான். அவரே பிரசிடென்ட், அவரே ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த நேரு ரிப்போர்ட்டு அதில் 2-3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நேருவே இந்தியாவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, மோதிலால் நேரு எல்லா லீடர்ஸ்லாம் சேர்ந்து. என்ன அந்த ரிப்போர்ட்டில் நியாயப்பிரகாரம் இருந்திருக்கணும்னா, எங்களுக்கு கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படி தானே இருக்கணும். ஆனால் நேரு ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா இருக்குது? தி ஆஸ்க்டு ஃபார் டொமினியன் ஸ்டேட்டஸ். நேரு ரிப்போர்ட் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ஆஸ்க்டு ஃபார் டொமினியன் ஸ்டேட்டஸ். ஏன் சார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்கல? அவனுக்கே பயம், அவனுக்கே ஒரு செல்ஃப் டவுட்டு. So, Nehru report asked for dominion status means what? Dominion status means local level independence, but upper level British will be ruling us. Dominion status means local level independence. மேலே யாருப்பா? பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணும். So, Nehru report not only had the dominion status concept, the Nehru report denied separate electorate given to the Muslims. Denied separate electorate. Separate electorate was given to the Muslims in 1909. Given to the Muslims in 1909. Separate electorate ma 1909 la kudukranga. In 1909, but opposed by the Congress. In 1916, Congress and the Muslim League come together in 1916. Please make a note of this separately. 1916 Lucknow session நான் சொன்னேன்ல, அதில் 2 முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. 1916 Lucknow session. 1. Moderate extremist unity. Moderate extremist unity. Number 2. Congress Muslim League unity. 2 நடந்திருக்குது. Congress Muslim League unity. So the Lucknow session is very important. When the Congress and Muslim League came together, the Congress told the Muslim League that separate electorate நாங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தது நாங்கள் அப்போஸ் பண்ணல, இனிமேல் அப்போஸ் பண்ண மாட்டோம், வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் அதனால மகிழ்ச்சியாக ஒன்றா சேர்ந்துடுறான். ஸோ காங்கிரஸ் accepted the separate electorate. ஆனால் இப்போ நேரு ரிப்போர்ட் என்ன பண்ணுது? ரிஜெக்டட் த செப்பரேட் எலக்டரேட். அதனால காங்கிரஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ காங்கிரஸோட லீடர் யாரு? முகமது அலி ஜின்னா. முஸ்லீம் லீகோட லீடர் யாரு? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா opposes Congress for denying the separate electorate and gives his 14-point ultimatum. ஜின்னா என்ன பண்றாரு? முஸ்லீம் லீகோட லீடர் 14-point அல்டிமேட்டத்தை கொடுக்குறாரு. அண்ட் ஜின்னா refused to accept the Nehru report. அவர் எதுக்கு பண்ணுறாரு நேரு ரிப்போர்ட்டை? 14 பாயிண்ட் சொல்லி இந்த பாயிண்ட்னால நேரு ரிப்போர்ட் வேண்டாம்னு சொல்கிறாருமா, அந்த 14 பாயிண்ட் அவ்வளோதான்.
புரிஞ்சுல உங்களுக்கு? இப்போ நேரு ரிப்போர்ட் டொமினியன் ஸ்டேட்டஸ் மொத்தம் இல்லை, ரிஜெக்ஷன் ஆஃப் த செப்பரேட் எலெக்டட் அது மொத்தம் இல்லை. த நேரு ரிப்போர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்க்டு ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்கும் வேணும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ஸ்பீச், இது எல்லாமே அதில் இருக்குது. Next point. The Nehru report was rejected by even young leaders in the Congress like Nehru and Subhash Chandra Bose. Jawaharlal Nehru report எதுக்கு பண்ணுங்கிறார்? ஏன் இண்டிபெண்டன்ஸை கேளுங்க, ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு they reject that, they oppose it. They finally come to an agreement. 1 year time was given to the British to accept the Nehru report. 1 year time was given. Sir, in 1 year, if the British is not accepting Nehru report, what are you going to do? Then the Congress said, we will ask for Purna Swaraj. ஒரு வருஷத்தில் ஏற்றுக்கலனா பூர்ண ஸ்வராஜ் கேட்போங்கிறான். ஸோ டிசம்பர் 1928 டிசம்பர் 1929 வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அந்த ரிப்போர்ட்டை. அதனால தான் பூர்ண ஸ்வராஜ் 1929 செஷனில் கேட்குறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட். சார் பூர்ண ஸ்வராஜ் நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் சரிதான். இதுக்கு நடுவில் சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போகல, எனக்கு நேரம் பற்றாக்குறை ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் there is a declaration with the British government. give the name மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேமு, தீபாவளி டிக்ளரேஷன். பிரிட்டிஷ்காரன் வந்து October 31 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறான். October 31, 1929. October 21, 1939 தீபாவளி டிக்ளரேஷன். ஓகே, October 13 நினைக்கிறேன், 31 சார். He gave Deepavali declaration. What for? He is telling the Congress that the British will give what to say responsible government அப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். காங்கிரஸ் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஸோ டைரக்ட்லி தே கோ அண்ட் லான்ச் வித் பூர்ண ஸ்வராஜ் லேட்டர். Understand this? Next 1929 we have asked for Purna Swaraj. எல்லாம் பூர்ண ஸ்வராஜ் நம்ம கேட்டோம், பிரிட்டிஷ்காரன் ஒன்றும் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகிற மாதிரி தெரியல. Finally the Congress is given power to Gandhi to launch another movement. Congress is giving power to Gandhi to launch another movement. The another movement is called civil disobedience movement. One of the most popular, widely covered, most successful movement of Gandhi. Most popular, widely covered, successful movement of Gandhi. Understand this? Successful movement of Gandhi. Sir, what is that important of this movement, sir? Gandhi starts this movement, civil disobedience movement, with the issue which is called salt. Otherwise, so it is called a salt satyagraha. Non-cooperation movement means you are not cooperating with the British. Civil disobedience movement means you are breaking a law of the British. Non-cooperation means no cooperation. Civil disobedience means breaking a law. It is the next aggression. Understand? So Gandhi starts this salt march, or we call this as Dandi March, on the 12th March. காந்தி மார்ச் எப்போ ஆரம்பிக்கிறாரு? மார்ச்சில் ஆரம்பிக்கிறார், 12th மார்ச்சில். எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறாரு? ஒரு 78 ஃபாலோவர்ஸை கூட்டிகிட்டு அவரோட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து நடந்தே போகிறாரு தந்திக்கு. சார் பஸ்ஸுக்கு ஏறி போயிருக்கலாமேன்னா சிம்பாலிக் மூமெண்ட், அது அப்படி தான் இருக்கும். சிம்பாலிக் மூமெண்ட்னு என்ன அர்த்தம்னா மக்கள் பார்க்கணும் அது எல்லாமே என்ன பண்ணறான்னு. ஒரு 78 பேரை கூட்டிக்கிட்டு 12 மார்ச்சில் நடக்கிற ஆரம்பிக்கிறார் தந்தியை நோக்கி. தந்தியில் மீன் சபர்மதி ஆசிரமத்தில் தந்தி கோஸ்டல் டவுன் இன் குஜராத் நோக்கி நடக்கிறாரு. 6th ஏப்ரல் வரைக்கும் நடக்கிறார்.
கண்டினியூஸாக நடக்கலாமா, நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு, இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏதோ சார் ஏதோ மராத்தான் மாதிரி போனார்னு நினைச்சாதீங்க. 6th April போகும்போது எல்லா கிராமத்துலேருந்து ஆள் வெயிட் பண்ணிருக்காங்க காந்தி கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஜாயின் பண்ணிடுறான். 78 பேரில் ஆரம்பித்த மூமெண்ட்டு தந்தியில் போய் சேரும்போது 1,00,000 பேராக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் பார்க்குறான் இதை, டாப்பாவி சாதாரணமான கிழட்டு பையன் நினச்சோம். அம்மா ஃபேக்ட்மா, அது பிரிட்டிஷ்காரன் சொன்னது. இந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோயிங்கா, இது நம்ம டாலரேட் பண்ணக்கூடாது, இப்போ விடக்கூடாது காந்தியை. அப்போ என்ன பண்ணுறான், 6th காந்தி அங்கே போனதுக்கப்புறம் காந்தி சும்மா இல்லை, டைரெக்டாக பீச்சுக்கு போயிடுறாரு. போன உடனே போய் ஒரு புடி சால்ட் எடுத்து கையில் எடுத்து, மக்களே எல்லாம் பாருங்க, இந்த ஜிபி முத்து சொல்லுவான்ல, ஆமாம் சால்ட் ஏற்கனவே அங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க காந்திக்கு. அந்த சால்ட்டை கையில் எடுத்து, மக்களே பாருங்க, இனிமேல் யாருமே இந்த சால்ட்டுக்கு டேக்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. சால்ட்டுக்கு ஏற்கனவே டேக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், பிரிட்டிஷ்காரன் அந்த பணத்தை வாங்கிட்டு இருந்தான். காந்தி இனிமேல் யாருமே டேக்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னதால டிஸ்ஒபேயிங் லா. ஸோ எல்லாருமே சால்ட்டுக்கு டேக்ஸை கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவனே சால்ட்டை தயாரிக்கிறான். அது என்ன பெரிய பயங்கரமான விதையா, கடல் தண்ணி எடுத்து வெயிலில் வச்சு சால்ட் ஆகிட்டு போகுது. அப்படி நீங்கள் வச்சு சால்ட் ஆக்குனீங்கன்னா பிரேக்கிங்கே லா. காந்தி சொல்கிறான் நல்லது, எல்லாம் உடைங்க லா, பிரேக் த லா. ஸோ இமீடியட்லி காந்தி வாஸ் அரெஸ்டட். புரிஞ்சில்ல உங்களுக்கு? காந்தி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி எல்லா லீடர்ஸும் ஜெயிலில் பிடிச்சி உள்ள போட்டு பிடிச்சிடறான். திஸ் இஸ் கால்டு சால்ட் சத்தியாகிரகா. பட் த பாயிண்ட் இஸ், த மூமெண்ட் இஸ் நாட் ஆஸ் சேலோ அஸ் திஸ். எல்லா இடத்துலையும் காந்தி பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறான். அதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் ராஜாஜி திருச்சிட்டிலேருந்து வேதாரண்யம் நடக்கிறார். அவர் இங்கேருந்து 4 பேரை கூட்டிகிட்டு நடக்கிறாரு, திருச்சி டு வேதாரண்யம். வேதாரண்யத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அவரும் கைப்பிடி சால்ட் எடுத்து, மக்களே சால்ட் கொடுக்காதீங்க, முடிஞ்சு. கேரளாவில் கேலப்பன், கேரளாவில் யார், கேலப்பன், அவர் பேர் கேலப்பன்மா. பிளேஸ் கேலிக்கட் டு பையனூர் நடக்கிறார். அவர் காலிக்கட்லேருந்து பையனூர் அப்படிங்கிற ஊருக்கு நடக்கிறாரு. அவரும் சால்ட் மார்ச், இதுக்கு பேர் தண்டி மார்ச், சால்ட் மார்ச். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க மக்கள் கேட்குறான் காந்தியை. கோஸ்டல் டவுனில் இருக்கவன் என்ன பண்ணுவான், கடல் தண்ணி எடுத்து உப்பாக்குவான், சால்ட் லாவை பிரேக் பண்ணுவான். நாங்கள் என்ன பண்ணுறது, தருமபுரியில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், சேலத்தில் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் சால்ட் பண்ணுவானா? அம்மா சொல்லுங்க நீங்கள், ஒகேனக்கல் தண்ணி பிடிச்சி சால்ட் ஆக்குவானா? காந்தி சொல்றாரு அவங்ககிட்ட, உனக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன், நீ எல்லாம் என்ன பண்ணணும், ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா பண்ணணும். வாட் இஸ் திஸ் ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகணும், காலையில் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடணும். சார் இது எப்படி சார் ஒரு பிரேக்கிங் த லா? த ஃபாரஸ்ட் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் த பீப்புள் பிகாஸ் தேர் ஆர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், லாவை பிரேக் பண்ணிட்ட, நம்ம மேலே போடுறான் கேஸை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காந்தி சொல்ல, டெய்லி காலையில் போயிட்டு சாயந்தரம் வா, வீட்டுக்கு பின்னாடி தான் ஃபாரஸ்ட், வில்லேஜ்லேருந்து ஏறு மேலே. வீரப்பெல்லாம் அப்படி போனவர் தான். புரிஞ்சில்ல? ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, சார் பீகார் people are telling, Gandhi said Bihar they have an agitation which is called anti chowkidari tax agitation. Anti chowkidar, chowkidar means village watchman, village watchman. Anti chowkidar means the people do not want to pay money to this village watchman. It is an agitation. Yes sir, village watchman acted as a spy to the British. பிரிட்டிஷ்கே அவன் ஸ்பையாக இருக்கான், நம்பால் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு தூது சொல்லிட்டு இருக்கான். அதனால எல்லாம் என்ன பண்ணுறான், அவனுக்கு சம்பளம் கிடையாது. சார் பெங்கால் ஆன்டி யூனியன் போர்டு டேக்ஸ் அஜிடேஷன், ஆன்டி யூனியன் போர்டு டேக்ஸ் அஜிடேஷன் பெங்கால். நெக்ஸ்ட் சார் இன் அஸ்ஸாம் ஆன்டி யூனியன் போர்ட் டேக்ஸ்னா யூனியன் போர்டுக்கு டேக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அதான் யூனியன் போர்ட் டேக்ஸ். Because Union Board is British's board, so we don't pay the tax. In Assam, anti-Cunningham circular agitation. Anti-Cunningham circular. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்க்குலர் இது. Cunningham circular. Sir, what is the meaning of Cunningham circular?
The students, they take part in the agitation. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காந்தியன் மூமெண்ட்ஸ்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தான். ஏன்னா காந்தி என்ன சொன்னால் ஸ்கூலுக்கு போகாதங்கன்னாரு. எல்லா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கிட்டான் மூமெண்ட்டில் வந்து. அவன் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்கடா போயிட்டு வந்தேன், நாட்டுக்காக நான் போயிட்டு வரேன்பா, தியாகம் பண்ணிட்டு வரேன். நோ ஸ்கூல் நோ காலேஜ். அப்போ வெயிட் பண்ணிருப்பான் மாணவன், அடுத்த காந்தி மூமெண்ட் லான்ச் எப்போ பண்ணணும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? பட்டு அஸ்ஸாமில் வந்து ஸ்கூல் ஆர்கனைசேஷன், பிரிட்டிஷ் ரன் பண்ணுற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஒரு சர்க்குலரை இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன சர்க்குலரு? யாருமே வந்து மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்கன்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு கேரண்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. யுவர் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு கிவ் எ கேரண்டி தட் யூ வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி மூமெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சர்க்குலருக்கு எகென்ஸ்டாகவே அஜிடேஷன் பண்ணுறான். அஜிடேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலரு, அதுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆன்டி கன்னிங்ஹாம் சர்க்குலர் அஜிடேஷன். புரிஞ்சிச்சா? அடுத்தது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அஜிடேஷன் நடக்குது. That agitation was led by Khan Abdul Ghaffar Khan. Khan Abdul Ghaffar Khan. அவருக்கு ஃப்ரான்டியர் காந்தின்னு பேருமா, ஃப்ரான்டியர்ஸில் இருக்கார், எல்லை காந்தின்னு பேர் வச்சிருக்கான். ஃப்ரான்டியர் காந்தி. கான் அப்துல் கஃபார் கான்மா, கஃபார் இல்லை. This person had an organization which is called Khuda-i-Khidmat Gari. Khuda-i-Khidmat Gari. புரியுதுல? குதா குதா ஹீனா இப்படி ஐன்னு அர்த்தம். கித்மத் காரி KID MEATGARI. Khuda hi Khidmat Gari, which means servants of God. Which means servants of God. Khuda hi Khidmat Gari. They are called as red shirts. Red shirts. புரியுதுல? இவங்க மூமெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில். ஸோ தி சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் இஸ் வைட்லி கவர்டு மூவ்மெண்ட்மா. ஸோ பிரிட்டிஷ்காரன் பார்க்குறான், ஒன்றும் பண்ண முடியறதில்ல. காந்தியெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாலும் லாட் ஆஃப் பீப்புள் அஜிடேஷன், எவ்ரிபடி இஸ் புட் இன் பிஹைண்ட் பார்ஸ். ஸோ வாட் வி ஹவ் டு டூ? ஃபைனலி த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு நெகோஷியேட் வித் த காந்தி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இஸ் 1930. Second round table conference 1931. Third round table conference 1932. 30, 31, 32. 3 round table conferences. என்ன ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு? ரவுண்டாக டேபிள் போட்டு பேசுகிறான். எந்த ஊரில்? லண்டனில். எதை பற்றி பேசுகிறான்? உங்களுக்கு நான் எதனாச்சும் சுதந்திரம் கொடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எப்படி வச்சு கொடுக்கலாம். இதில் இந்தியாவில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேர் இன்க்ளூடட் எக்ஸப்ட் காங்கிரஸ். காங்கிரஸ் டிட் நாட் கோ. ஏன்? அதான் ஜெயிலில் இருக்கானுங்களே எல்லாம் லீடர்ஸ் எல்லாம். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் the Britishers wanted Congress to come because first round table conference ஒரு பிரயோஜனமும் நடக்கல. காங்கிரஸ் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல், தட் இஸ் வைஸ்ராய் இன் இந்தியா, இர்வின் கிட்ட என்ன சொல்கிறாங்க? போய் பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் அமுச்சு வையா லண்டனுக்குன்னு சொல்கிறாங்க. இவர் போய் யாரை வச்சு யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது? காந்தி தான் லீடரு. காந்தி கிட்ட பேசினா காந்தி பேச மாட்டேங்கிறாரு, ஜெயிலில் இருக்கார், கோவத்தில் இருக்கார் காந்தி. அப்புறம் கடைசியில் இர்வின் எல்லாம் தூதுவரெல்லாம் அனுப்புகிறாங்க. MR ஜெய்கர்னு ஒருத்தர், அவர் தான் அதோட தூதுவர். MR ஜெய்கர் அமிஸ்ட்டு காந்தியும் இர்வினும் பேசுகிறாங்க. காந்தி இர்வின் டாக்ஸ் இதுக்கு பேர். இயர் 1931. ரெண்டு பேரும் பேசினதுக்கப்புறம் காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ணுறாங்க, உடன்படிக்கை. 5th March 1931. 5th March 1931. சார் என்ன சார் ரெண்டு பேரும் சைன் பண்ணாங்க? The British wanted Congress to attend the second round table conference. அவ்வளோதான். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை போய் ஜாயின் பண்ணணும் சார், எங்கள் பாஸ் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போங்க, அவ்வளோதான். செகண்ட்லி
withdraw the civil disobedience movement. இந்த மூமெண்ட்டை withdraw பண்ணிட்டு போங்க. புரியுதா? காந்தி என்ன கேட்குறாரு வயசுலேயே கேட்டா, சார் நீங்கள் 2 தான் கேட்டீங்க, எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குங்கிறார். வெளியே லிஸ்ட் எடுத்து சர்ன்னு படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு, ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஷுட் பி ரிலீஸ்ட். ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கீங்களா, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கிறார். இது ஒரு ப்ரிலிமினரி கொஸ்டின். ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் ஷுட் பி ரிலீஸ்ட் எக்ஸப்ட் ஹூ ஹவ் நாட் கமிட்டட் வயலன்ஸ். வயலன்ஸ் பண்ணோன்னு ரிலீஸ் பண்ணுன்னு காந்தி கேட்கல. எக்ஸப்ட் ஹூ ஹவ் நாட் கமிட்டட் வயலன்ஸ். அதனால தான் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் இவங்களாம் ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்னும் 20 நாளில் தூக்கில் போட போகிறாங்க. காந்தி இவங்களும் ரிலீஸ் பண்ணுன்னு கேட்கல. ஸோ பகத்சிங் வாஸ் ஹேங்க்ட் ஆன் 23rd March 1931. காந்தி 5th March சைன் பண்ணுறாரு. ஒரு 15 நாளில் பகத்சிங் ஹேங் பண்ணிடுறாங்க. புரிஞ்சு உங்களுக்கு? அதனால தான் பாதி பேர் காந்தி மேலே திட்டுறான். எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்திங்கன்னா, அந்த யூடியூப் சம்திங், காந்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, பகத்சிங் வாழ்க்கையை காந்தி தான் கெடுத்தார். யோசிச்சு பாருங்க, என்ன இது பின்னாடி ஒன்றும் லாஜிக்காக உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி இருந்துட்டு போட்டு நமக்கு நேரம் அதை பற்றி பேச. ஸோ காந்தி said all political prisoners should be released, all fines should be remitted, students should be readmitted in the schools, salt tax should be abolished. பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. பிரிட்டிஷ்காரன் சரிங்க சார்னு எல்லாம் வாங்கி வச்சுட்டு முதல்ல போய் ரவுண்ட் டேபிள் அட்டன் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறான். காங்கிரஸ் ரவுண்ட் டேபிள் போகணும் தானே. காங்கிரஸ் ரவுண்ட் டேபிள் லண்டனுக்கு போகணும், ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் தான் கொடுப்போம். எத்தனை பேர் போயிருக்கலாம்? ஒரு மீட்டிங் டெல்லிக்கு உங்களுக்கு கூப்பிட்றாங்க, ராஷ்டிரபதி பவனில் உங்களுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்கம்மா. கூட மாட்டான், சும்மா வச்சுக்கோங்க. அப்படி நம்மளுக்கு ராஷ்டிரபதி பவனில் வந்து ஒரு அழைப்பு வருது, எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ராஷ்டிரபதி பவனில் உங்களுக்கு லஞ்ச் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார், வாங்கன்னு. நான் கேட்பேன் எத்தனை பேர் வரலான்னு. அது உங்களோட சாய்ஸ் சார் அப்படின்னா, நான் ஒரு 25 பேர் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ், வெட்ரன்ஸ் எல்லாத்தையும் வாப்பா, ஒரு 25 பேரை கூப்பிட்டு, நீ ஒரு 25 பேரை கூப்பிட்டான்னு ஒரு பஸ்ஸை கேட்டு கிளம்பிருப்போம்ல. நான் காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணுறான், காந்தி ஒருத்தரை மட்டும் தான் அனுப்புகிறான் இங்கிருந்து. காந்தி இஸ் த ஒன்லி காங்கிரஸ் லீடர், சிங்கிள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த காங்கிரஸ். இதுதான் காந்தியோட யூனிக்னஸ். காந்தி கோஸ் டு த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டு லண்டன். ஃபஸ்ட் டைம் இந்த லண்டனில் இருக்கவங்க காந்தியை பார்க்குறான். இந்த ஒரு ஆள் தான் இந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு இவ்வளோ தொல்லையை பண்ணிட்டு இருந்தவன், இவனா அப்படின்லாம் பார்க்குறான். காந்தியை பார்த்தா ரொம்ப அப்பீலிங் கேரக்டர் இல்லை. ஏன்னா காந்தியோட இமேஜ் ரொம்ப பில்டப் ஆகிடுச்சுமா ஃபாரினில் 1930s. ஏன்னா ஒன் மேன் விச் இஸ் ஷேக்கிங் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படி இப்படின்னு எல்லாம் நியூஸ் பேப்பர் எழுத ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒன் மேனை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரெலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கான். காந்தி போய் இறங்கினோடனே பல்லெல்லாம் இல்லை, முன்னாடி சீட்டில் எல்லாம் பல்லு காணும். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ரொம்ப ஒரு ஒல்லியான ஒரு தேகம், கோட்டு சூட்லாம் போடல, செருப்பு போட்டுட்டு போகிறாரு, தோத்தி கட்டியிருக்கிறார். தோத்தி மேலே அப்பர் பார்ட்டை ஒன்றும் காலி. ஏன்னா அப்பர் பார்ட் காந்தி எப்போவே சொல்லிட்டார், நான் போட மாட்டேன். எல்லா இந்தியனுக்கும் 2 செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் நான் என்னோட அப்பர் ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன்னு காந்தி சபதம் பண்ணிட்டார் 1916. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, நம்ம எப்போனாச்சும் பார்ப்போம். அது காந்தி என்ன பண்ணிடுறாரு, மதுரையிலே தான் அந்த சபதத்தை எடுக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே மானம் கட்டு நிறைய பேர் சுற்றுவாமல் இருக்குது. ஸோ காந்தி சேஸ் ஐ எம் நாட் கோயிங் டு வியர். ஸோ இந்த காந்தி லண்டனுக்கு போனோடனே பிரிட்டிஷ்காரெல்லாம் பார்க்குறான், டாப் பாவி நீயா, ரொம்ப இதாக இருக்குது, ஒரு கோட்டு சூட்டு போட்டு நீ வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஸோ த பிரிட்டிஷர்ஸ் கால்டு காந்தி ஹாஃப் நேக்கடு ஃபக்கீர் அப்படிங்கிறான் பிரிட்டிஷ்காரன் காந்தியை. என்ன சொல்கிறான்? ஹாஃப் நேக்கடு ஃபக்கீர். ஃபக்கீர் அப்படின்னா ஒன்றும் இல்லாதவன் என்று அர்த்தம். ஹாஃப் நேக்கடு ஃபக்கீர். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த காந்தி கடைசியில் போய் பிரிட்டிஷ்காரன் கூட எல்லாமே அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் பிக் இம்ப்ரெஷன். ஆனால் பிரிட்டிஷ்கார் ஒன்றும் நடக்கிறதில்ல. ஸோ காந்தி கம்ஸ் பேக் எம்டி ஹேண்டட், கோஸ் எம்டி ஹேண்டட், கம்ஸ் பேக் எம்டி ஹேண்டட். ஸோ ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்டபிள் நெகோசியேஷன் காந்தி வாஸ் அகைன் அரெஸ்டட், கெப்ட் பிஹைண்ட் பார்ஸ். தேர்ட் ரவுண்டபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது, காங்கிரஸ் போல, ஏன்னா எகைன் ப்ராப்ளம். After 3 roundtable conferences, the British government announced a report which is called a white paper. அதுக்கு பேர் white paper. Report called white paper. And this white paper report was announced by Ramsay MacDonald, British Prime Minister. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் Ramsay MacDonald, British Prime Minister.
Sir, this report is also having something which is called a communal award. 1932. Communal award. According to this communal award, separate electorate was given to the untouchables also. Communal award என்ன சொல்லுது? செப்பரேட் எலக்ட்ரேட் அன்டச்சபிள்ஸ்க்கும் பிரிட்டிஷ்காரன் கொடுத்துருக்கான் இப்போ 1932ல். செப்பரேட் எலக்ட்ரேட். செப்பரேட் எலக்ட்ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில எலெக்டட் கான்ஸ்டிடியூவன்சிஸை சில கம்யூனிட்டிஸுக்கோ சில பேருக்கோ தனியாக கொடுத்துருவான் பிரிட்டிஷ்காரன். அந்த கான்ஸ்டியூன்சியில் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும், அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஓட்டே போட முடியும். They will have a separate electoral roll, contest by the same community, voting by the same community. இதை தான் நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. முஸ்லீம்ஸ்க்கு இது 1909ல் கொடுத்தாங்க, சீக்ஸ்க்கு 1919ல் கொடுத்தாங்க, அப்புறம் இந்தியன் கிறிஸ்டியன்ஸு, பார்சிஸு லைனாக ஒருத்தனாக கொடுத்துட்டு அன்டச்சபிள்ஸுக்கும் கடைசியில் 1932 கொடுக்குறாங்க. பட் காந்தி இஸ் அப்போசிங் திஸ். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி புரிஞ்சால் அது புரியணும், உங்களுக்கு புரியுமான்னு தெரியல எனக்கு. பட் நம்ம விளக்க பார்ப்போம், ஒரே நிமிஷத்தில் விளக்க பார்ப்போம். 5 நிமிஷத்தில் விளக்க வேண்டியது 1 நிமிஷத்தில் விளக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காந்தி ஏன் முஸ்லீமுக்கு கொடுக்கும்போது சும்மா இருந்தார்? செப்பரேட் எலெக்டட் முஸ்லீம்ஸ் கொடுத்தாங்களே, காந்தி ஒன்றுமே சொல்ல. Parallelly he gave to different people. Gandhi did not tell anything. When it is given to the untouchables, which Gandhi named them as Harijans, children of the God, when the separate electorate is given to the Harijans, Gandhi opposed that. We should not give that. ஏன்? B.R. அம்பேத்கர் வெல்கம்ட் இட். அவர் சொல்கிறார், எனக்கு தேவை, பரவாயில்ல கொடுங்க, எங்கள் கம்யூனிட்டி மேலே வரட்டும்னு. பட் காந்தி said we will not accept it. Why? Because Gandhi says that accepting the separate electorate to the untouchables or Harijans is accepting the fact that these Harijans and the Hindus are different. In my whole life the effort is that I am trying to integrate Harijans and Hindus as one. So the British is trying to separate them into two. அதனால நான் எதுக்க மாட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? முஸ்லீம்ஸ் வேறு, இந்துஸ் வேறு. அதனால நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க, அது ஓகே. பட் ஹரிஜன்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் ஹிந்துஸு. நான் என்ன நினைக்கிறேன், இத்தனை வருஷத்தில் இந்த ஹரிஜன்ஸ் ஹிந்து சொசைட்டியில் இன்டகிரேட் பண்ணுவோம் தான் என்னோட உழைப்பு பூரா இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஹரிஜன்ஸ் வேறுன்னு ஆகிடும். அதனால நான் வாங்க மாட்டேங்கிறாரு. B.R. அம்பேத்கருக்கு கோவம் வருது. B.R. அம்பேத்கர் வெல்கம் பண்ணிட்டாரு. காந்தி said that he will oppose this. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. காந்திக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? பூனாவில் ஜெயிலில் இருக்கார் காந்தி, பூனா பிரிசனில் இருக்கார். காந்தி உடனே ஃபாஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. யார் பேசும் காந்தி கேட்கலாம், அவர் உடனே ஒரு ஃபாஸ்டிங் டிசைட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லை, ஃபாஸ்டிங் டிசைட் பண்ணி அவருக்கு எதுனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அம்பேத்கர் தான் பொறுப்பு. நான் அந்த செப்பரேட் எலெக்டரேட் மறுக்கிறேன், காரணத்தெல்லாம் க்ளீனாக சொல்லிடுவார் காந்தி. எல்லாம் பக்காவாக சொல்லிவிட்டு ப்ராப்பராக லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு சொல்லிடுவார், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறேன்? பியூரிஃபை பண்ணுறதுக்கு இருக்கிறேன். சார் உங்கள் பாடி சரியில்லை, ஒரு 5 நாளில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா, அது காந்தி என்ன சொல்கிறாரு? 1000 lives given for this noble cause would be insufficientங்கிறாரு. 1000 டைம் நான் செத்தா கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு சாகிறது நல்லதுப்பா, இன்சஃபிஷியன்ட்டுங்கிறார். பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? சரி, காந்தி ஃபாஸ்டிங் பண்ணிட்டாரு. ரிப்போர்ட் வந்து B.R. அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ காந்தியோட கண்டிஷன் குறைஞ்சிட்டே போகுது. B.R. அம்பேத்கருக்கு ப்ரெஷர் ஏறுதுங்க. இப்போ எல்லாருமே கடைசியில் என்ன பண்ணுறாங்க? B.R. அம்பேத்கரை, சார் போய் அந்த வயசானவங்க கூட நெகோஷியேட் பண்ணுங்க சார்னு. தெர் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கால்ட் அகைன் M.R. ஜெய்கர், மதன் மோகன் மால்வியா. தெர் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் கால்ட் மதன் மோகன் மால்வியா, என் ஹிந்து ரெப்ரசன்டேட்டிவ். இவரும் B.R. அம்பேத்கர், காந்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி they sign a pact which is called Pune Pact. Pune Pact was signed in September 1932, by which separate electorate was rejected, reservation was given. Separate electorate காந்தி வேண்டான்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனை கொடுக்குறாரு. Reservation was given. Understand this? So this is the development, another development. அப்புறம் ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம், நிறைய நம்மளுக்கு ஒன்று முடிக்கணும். 1935 எலெக்ஷன் நடக்குதுமா? 1935 இந்த எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் வந்து 8 இடத்துல ஜெயிக்கிறாங்க. 11 ப்ராவின்சஸில் எலெக்ஷன் நடக்குது. 8 places the Congress win.
3 places the Congress does not win. எந்த 3 இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்க மாட்டேங்குது? நம்பர் 1 பெங்கால், நம்பர் 2 சிந்த், நம்பர் 3 பஞ்சாப். பெங்கால், சிந்த், பஞ்சாப் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுல வேற பார்ட்டிஸ் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. 1935ல 8 பிளேசஸ்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஸோ தே ஃபார்ம் த கவர்மெண்ட். விச் ஆர் த 8 பிளேசஸ்? நம்பர் 1 மெட்ராஸ், மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ்னா மெட்ராஸ், பாம்பே, சென்ட்ரல் ப்ராவின்ஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ், பீகார், அஸ்ஸாம். எத்தனாச்சு பாருங்க? நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அண்ட் ஒடிசான்னு நினைக்கிறேன், ஒடிசா ஆர் ஒரிசா. So 8 places the Congress ministries are founded. Sir, Congress election ஏன் நடக்குதுன்னா 1935 Act, British Government Act ஒன்று போட்டிருக்காங்கல்ல. According to that, elections is to be held. In that act, provincial autonomy was promised. 1935 Act என்ன பண்றா? Provincial autonomy. Provincial autonomy. So அதுக்காக ஃபைட் பண்றாங்க. So Congress ministries they were formed. This is called 28 months of Congress rule. 28 மாதம் காங்கிரஸ் ரூல் பண்ணுறாங்க. எப்பந்து? ஜூலை 1937லேருந்து அக்டோபர் 1939 வரைக்கும் காங்கிரஸ் ரூல் பண்ணுறாங்க. 28 months of காங்கிரஸ் ரூல். 28 months of Congress rule. Sir, why the Congress rule resigned? The Congress ministries resigned in October. Why? Because in the 1st September, on the 1st September 1939, 1st September 1939, Hitler attacks Poland. On the 2nd September, Britain attacks Germany, which is Hitler. So the Second World War starts. 1st September, 2nd September, Second World War started. The British government make India also party to the war without consultation of India. நம்மளையும் வந்து வாரில் சண்டை போகிறோன்னு யாரை கேட்காம சொல்லிட்டான், நம்மளவே கேட்கல, அவனே அனௌன்ஸ் பண்ணிட்டான். So in protest against this, the Congress resigned. எங்களை கேட்காமே எங்களை போரில் இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்றனால the Congress ministries resigned on the 23rd October. 23rd October they resigned. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய கன்ஃபியூஷன் நடக்குது. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகனா தனித்தனியாக சத்தியாகிரகம் பண்ண சொல்கிறார் காந்தியை. 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. First individual satyagrahi is Vinobhave, Acharya Vinobhave. Second individual satyagrahi is Jawaharlal Nehru. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகனா மாஸ் சத்தியாகிரக, மாஸ் மூவ்மெண்ட் மாதிரி இல்லாமல் தனித்தனியாக ஒருத்தர் போய் போராட்டம் பண்ணுறாரு. அதுதான் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் இஸ் 1942. டைரக்ட்லி வில் கம் டு த டெவலப்மெண்ட் இன் 1942 and 47 will complete in fast 2-3 minutes. 42 is very important year, war year. Second World War நடந்துட்டு இருக்குது. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ the British needed Indian support for them in the war. But the Indians are opposing the British. To get Indian support, the British government sent a mission. The name of the mission is called Cripps Mission. Cripps Mission, 1942 March. கிரிப்ஸ்னா யார்? ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அவர் பேர். ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் 1942 மார்ச்சில் அனுப்பிச்சிக்கிறேன் இந்தியாவுக்கு. என்ன வேலை கிரிப்ஸோட வேலை? இந்தியன்ஸ் கிட்ட போய் சப்போர்ட் கேட்டு வாங்கிட்டு வரணும். அந்த கிரிப்ஸ் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வர்றார் கையில். The document guarantees, which is called the Cripps report, it guarantees to the Indians dominion status.
என்ன சொல்கிறான் இந்தியன்ஸ் கிட்ட வந்து, சார் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிங்களே டொமினியன் ஸ்டேட்டஸு, அதை கொடுக்குறோம் சார்ங்கிறான். எப்போ நம்ம கேட்டோம் டொமினியன் ஸ்டேட்டஸு? 1916 கேட்டோம். எப்போ கொடுக்குறான்? 1942 கொடுக்குறான். நல்ல வேலை இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கொடு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டொமினியன் ஸ்டேட்டஸ் உடனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட இந்தியன் சப்போர்ட் பண்ணியிருப்பான். டொமினியன் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த வார். இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு வார்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? டொமினியன் ஸ்டேட்டஸ் வார்க்கு அப்புறம் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது, கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடி கன்சிஸ்டிங் ஆஃப் solely Indians. Underline the word solely. Constitution making body consisting of solely Indians will be established. solely na Indians மட்டும் தான் இருப்பாங்க அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பாடியில். 1940 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று சொன்னான் பிரிட்டிஷ்காரன். ஆனால் அங்கே என்ன சொன்னால் கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி மெயின்லி பை த இந்தியன்ஸ்னா. அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி இருக்கும், நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க அதில் தான் சொன்னான். இப்போ என்ன சொல்கிறோம்? solely பை த இந்தியன்ஸ் நம்ம சொல்கிறோம். இவங்க சொல்கிறாங்க நான் காங்கிரஸ் இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை, கிளம்புன்றாரு. காந்தி என்ன சொல்கிறாரு? இட் இஸ் எ போஸ்ட் டேட்டட் செக்குங்கிறார் காந்தி. ஏன்? நத்திங் இஸ் கேரண்டீட் நவ். எல்லாம் வார் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, அடுத்த ஜென்மத்தில் திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் கொடுப்பீங்களாம்மா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா? ஏம்மா அடுத்த ஜென்மம் நம்ப மாட்டிங்களா? சரி ஒன்றும் வேண்டாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, அப்புறமேட்டு திருப்பி கொடுக்குறேன். புரிஞ்சா இல்லையா? நாளைக்கு திருப்பி கொடுக்குறேன்னா நாளைக்கு அதை தான் சொல்லுவேன், பரவாயில்லையா? புரிஞ்சா இல்லையா? பிரிட்டிஷ்காரன் இப்படியே தான் ஏமாத்திட்டு இருக்கான். அப்போ இந்தியன் சொல்கிறாங்க கிளம்பு, ஒன்றும் தேவையில்லை. காந்தி said that the Cripps mission draft is a post dated check. இது ஒரு preliminary question. எது post dated checkன்னு சொல்கிறாருன்னா இதை தான் post dated checkன்னு சொல்கிறாரு. புரிஞ்சா? அதனால காந்தி என்ன சொல்கிறாரு? சார் 1942 ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம் பிரிட்டிஷ்காரனுக்கு, இனிமேல் உனக்கு ஆக்ஷன் தாங்கிறாரு காந்தி. இது வரைக்கும் வெயிட் ரொம்ப பண்ணிட்டோம். ஸோ காந்தி in August 1942 is calling for a meeting. August 1942 காந்தி is calling for a meeting. ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிஸ்டாரியன்ஸ் காந்தி சொன்னதில்லை, இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்க, in the summer of 1942 Gandhi is in a strangely violent agitated mood அப்படிங்கிறாங்க. Summer of 1942 Gandhi is in a strangely violent agitated mood. காந்தி வந்து violent moodல இருக்கிறார். எப்போ? சம்மர் 1942 ஜூன் ஜூலை. ஏன்? ரொம்ப கோவத்தில் இருக்காரு. பிரிட்டிஷ்காரன் என்ன கேட்குறாரு? டூ ஆர் டை அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு காந்தி. The speech is given on the 8th August 1942. 8th August 1940. Do or die. எதுக்கு அது do or die ஸ்பீச்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எல்லா லீடர்ஸ் இருக்கிறாங்க, 60,000 பேர் உட்காந்துருக்காங்க. காந்தி ஒரே மைக் வச்சு பேசுகிறது, 60,000 people are present. ஒரு பெரிய மைதானம் பாம்பேயில் நடக்குது இந்த ஸ்பீச்சு. அந்த மைதானத்து பேர் குவாலிகா டேங்க். குவாலிகா டேங்க் டூ ஆர் டை ஸ்பீச் கொடுக்குறாரு. இதுக்கு டூ ஆர் டை ஸ்பீச்னு ஏன் சொல்கிறேன்னா, இதுவும் ஒரு ப்ரிலிமினரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது பேர் டூ ஆர் டை ஸ்பீச். குவாலிகா டேங்க், மும்பை, பாம்பே. காந்தி என்ன சொல்கிறாரு மக்கள்கிட்ட? ரொம்ப நாளாக நம்ம பிரிட்டிஷ்க்கு டைம் கொடுத்துட்டோம், பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணல. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இப்போ இம்மீடியட்டாக இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும், இன்னைக்கு நைட்டே வேணுங்கிறார் காந்தி. நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். டு நைட் யூ கிவ் இண்டிபெண்டன்ஸ். நாட் ஓன்லி தட், ஹீ இஸ் ஆஸ்கிங் பிரிட்டிஷர்ஸ் டு குவிட் இந்தியா. இன்றைக்கே இந்தியா விட்டு கிளம்பு, எல்லாருமே நீ கிளம்பிடணும். ஏன் சார் கிளம்பணும்? ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா இஸ் எ இன்விடேஷன் ஃபார் த ஜப்பானீஸ் டு அட்டாக் இந்தியாங்கிறார். ஏன்னா ஜப்பான்கார இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக ஜப்பான் சண்டை போடுது. புரிஞ்சா உங்களுக்கு? The presence of the British in India is an invitation for the Japanese. Japanese. Understand this? So they decide that Gandhi said, quit India. இப்பவே கிளம்பிரு நீ.
So he is telling the people of India that we will do or die. Do na enna? One independence வாங்குவோம் இல்ல அந்த வாங்குற ப்ராசஸ்ல சாவுங்கறார். ஸோ அதனால தான் காந்தி வயலன்ஸை ப்ரீச் பண்ணாராங்கிற கொஷின் ஒன்று இருக்குது. வயலன்ஸ்லாம் சொல்லலை, ஹீ இஸ் வெரி ஆங்கிரி, தட்ஸ் இட். ஸோ காந்தி இப்போ 8ஆம் தேதி பேசிட்டு போகிறார் நைட்டு. போயிட்டு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோம், திருப்பி இதே டைஸில் வரும், நாளைக்கெல்லாம் வாங்க அப்படிங்கிறார். நைட்டே காந்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடறான் பிரிட்டிஷ்காரன். காலையில் மக்கள்லாம் போய் பார்க்குறான், மேடையே காலியாக இருக்குது. காந்தி மட்டும் இல்லை, நேருங்கிற ஒருத்தனையும் காணும். உடனே குட் இந்தியா மூமெண்ட் பீப்புள் லான்ச் தெம்செல்ஃப். இட் இஸ் ஒன் மூமெண்ட் விச் இஸ் லான்ச்டு வித்வுட் லீடர். லீடர்லெஸ் மூமெண்ட்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில் இதை. ஆனால் இதுக்கு பின்னாடி காந்தி மக்கள் மனசில் இருக்கிறாரு. இட் இஸ் எ லீடர்லெஸ் மூமெண்ட் they are telling. Understand this? Leaderless movement. So this movement has got lot of violence. இதில் நிறைய ஸ்லோகன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டேஷன் ஃபுக்தோ தானா ஜலாவ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸ்டேஷன் ஃபுக்தோனா பர்ன் திஸ் போலீஸ் ஸ்டேஷன். தானா ஜலம் மீன்ஸ் பர்ன் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ். அது மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்லோகன். இட் பிகம்ஸ் வெரி வயலண்ட். இந்த டயத்தில் தான் அண்டர் கிரவுண்ட் லீடர்ஷிப்லாம் இருக்குது. யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோஹியா. இவங்களாம் அந்த மூமெண்ட்டில் அண்டர் கிரவுண்ட் லீடர்ஷிப்னா பாம் கல்ச்சர். நைட்லாம் வந்து பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக பேம்ப்ளெட் அடிக்கிறான், காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். குண்டு தயாரிக்கிறான், காலையில் கொண்டு வந்து போட்டு போய் ஒழிஞ்சிக்கிறான். புரிஞ்சில்ல? இந்த மாதிரி நிறைய. அப்புறமேட்டு உஷா மேத்தா, சீக்ரெட் காங்கிரஸ் ரேடியோ வந்து மும்பையிலேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. உஷா மேத்தா அந்த அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? உஷா மேத்தா. அப்புறம் ஏதோ பயங்கர வயலன்ஸ் நடக்குது. காந்தி பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. காந்தி அதுக்கு பிறகு நிறைய தமாசெல்லாம் நடக்குதுமா ஜெயிலில். காந்தி வந்து ஃபாஸ்ட் பண்ணுற ஜெயிலில் போயிட்டு, புரியுதுல்ல? கடைசியில் வந்து காந்திஸ் ஃபாஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிளட்ஜ். காந்தி வித்ராஸ் இஸ் ஃபாஸ்ட். ஃபைனலி ஆல் திஸ் டெவலப்மெண்ட்ஸ் கல்மினேட் டு 1945. 1945ல செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து சுபாஷ் சந்திர போஸ் லீட் பண்ணுறாரு சிங்கப்பூர்லேருந்து. ஆசாத் இந்து ஃபௌஜ்னு பேர் இருக்குது அதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மியோட ஃபவுண்டர் யாருன்னா மோகன் சிங். பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜப்பானுக்கு எகென்ஸ்டாக மலேசியாவில் பிரிட்டிஷ்காரன் சண்டை போட்டாமா, ஜப்பானீஸ்காரன் வந்தோடனே இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் விட்டுட்டு அவன் வந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான் இந்தியாவுக்கு. ஸோ அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் பிடிச்சி ஜப்பான்காரன் வச்சுட்டு கும்முன்னு குத்துறான். அவன் சொல்கிறான், ஐயோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தோம். பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தியா, வா கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சிடறான். இப்போ அந்த ஜப்பான் சோல்ஜர்ஸ், இந்தியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களா பிரிசனர்ஸு, அதில் மோகன் சிங்னு ஒருத்தர் இருக்கிறார் கேப்டன். அந்த மோகன் சிங் வந்து, சார் நான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நான் இந்தியாவை அட்டாக் பண்ண போகிறேன், பிரிட்டிஷ்க்கு அட்டாக் பண்ணுறேன். ஸோ மோகன் சிங் இஸ் ஆர்கனைசிங். 20,000 சோல்ஜர்ஸை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் மோகன் சிங்குக்கும் ஜப்பான்காரனுக்கு ஏதோ பிரச்சனை வந்தது. மோகன் சிங்கை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இங்கேருந்து கிளம்பி போய் சிங்கப்பூரில் அவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாரு. இதுக்கு பெரிய பின்னாடி கதை இருக்குது சுபாஷ் சந்திர போஸ் கதை. வி ஹவ் நோ டைம். பட் சுபாஷ் சந்திர போஸ் ஜாயின்ஸ் வித் ஜப்பான் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு தென் தே கிவ் ஹிம் த இந்தியன் திஸ் ஆர்மி. தென் ஹி எஸ்டாப்ளிஷஸ் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அட் சிங்கப்பூர். ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா சிங்கப்பூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. Understand this? Provincial government of Free India. கடைசியில் என்ன ஆகுது, அவர் ஒரு ஆர்மி ரெக்ரூட் பண்ணி அது வந்து ஆசாத் ரெஜிமெண்ட்டு, ஜான்சி ரெஜிமெண்ட்டு, நேரு ரெஜிமெண்ட், இப்படியெல்லாம் ரெஜிமெண்டெல்லாம் கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் இஸ் ட்ரைங் டு அட்டாக் இந்தியா, பட் இட் மிசரபிளி ஃபெயில்ஸ். இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சிடுறாங்க. திரும்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், இந்த ஐஎன்ஏ சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து டெல்லியில் வந்து ரெட் ஃபோர்ட்டில் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ்ன்னு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல்ஸ். இதுக்கு பேர் ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ்ன்னு கூட சொல்கிறோம். ஐஎன்ஏ ட்ரையல்ஸ், ரெட் ஃபோர்ட் ட்ரையல்ஸ். இப்போ இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் யார் வக்காலத்து வாங்குறது? ஹூ ஷுட் டிஃபெண்ட்? காங்கிரஸ். காங்கிரஸ் சொல்கிறாங்க they appoint a INA defense committee. அதுக்கு சேர்மன் புலாபாய் தேசாய்.
யார் சேர்மன் அதுக்கு? புலாபாய் தேசாய். நெக்ஸ்ட் பர்சன் தேஜ் பகதூர் சாப்ரு. புலாபாய் தேசாய். நெக்ஸ்ட் தேஜ் பகதூர் சாப்ரு, இன்னொரு ஆள் அதில் ஐஎன்ஏ டிஃபென்ஸ் கமிட்டியில். ஜவஹர்லால் நேரு. இந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களாம் வாதத்தை தயார் பண்ணிச்சு. ஸோ இவங்களாம் ஆர்கியூ பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. என்னன்னு சொல்கிறாங்க, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு முத்திரை குத்தி இவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறான். யார் சோல்ஜர்ஸு? இவங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸு ஜப்பான் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு, ஜப்பான் கிட்ட இருந்து ஐஎன்ஏ சோல்ஜர்ஸாக இவங்க கூட அட்டாக் பண்ணனால தீஸ் சோல்ஜர்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ட்ரைட்டர்ஸ் பை த பிரிட்டிஷ். இந்தியன்ஸ் ஆர் டெல்லிங் தட் தே ஆர் பேட்ரியாட்ஸ். இதுதான் பிரச்சனை. இந்தியன்ஸ் வந்து அவங்க பேட்ரியாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பிரிட்டிஷ்காரன் ட்ரைட்டர்ஸ்ன்னு சொல்கிறான். ஸோ இது நடக்குது. ஸோ இது பெரிய ஒரு இஷ்யூ ஆகி ஃபைனலி திஸ் ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரிட்டிஷ் டு குவிட் இந்தியா. இந்தியா விட்டு அவன் தப்பிச்சு போகணுங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு ட்ரையல் இது. ஏன்னா அந்த ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் மக்கள் மத்தியில் நிறைய சப்போர்ட் கிடைக்குது அவங்களுக்கு, லாட் ஆஃப் சப்போர்ட். So the INA trials happened in November 1945. அப்புறம் 1946 வந்துடுறோம். February 18th February 1946. பிரிட்டிஷ்காரனுக்கு தொல்லை மேலே தொல்லை வந்துட்டே இருக்குமா பாவம். RIN மியூட்டனி, உடனே ஒரு மியூட்டனி நடக்குது. RIN ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி. மியூட்டனினா புரட்சின்னு அர்த்தம். சார் யார் சார் புரட்சி பண்ணுறான்? நேவியில் இருக்கிறவங்க புரட்சி பண்ணுறான். அந்த நேவியில் இருக்கிறவங்களுக்கு நேவல் ரேட்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நேவல் ரேட்டிங்ஸ்னால் நேவியில் வேலை செய்கிற சோல்ஜர்ஸ். நேவல் ரேட்டிங்ஸ். எங்கே அந்த புரட்சி ஆரம்பிக்குது? மும்பையில் ஆரம்பிக்குது, பாம்பேயில் ஆரம்பிக்குது, ஒரு ஷிப்பில் ஆரம்பிக்குது அந்த புரட்சி. அந்த ஷிப்போட பேர் என்ன? HMIS தல்வார். HMIS தல்வார், TALWAR தல்வார். HMIS அது என்ன சார்? HMIS Her Majesty's Indian Ship. Her Majesty's Indian Ship. 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி கராச்சியில் புரட்சி ஸ்டார்ட் ஆயிடுது. கராச்சியில் இருக்கிற ஷிப்புக்கு பேர் HMIS ஹிந்துஸ்தான். HMIS ஹிந்துஸ்தான் பார்த்தா எல்லா இடத்துலையும் பரவிடுது. ஒரு 4 நாளில் 10 நாளில் 78 இடத்துல பரவிடுதுமா இது. RIN மியூட்டனி. சார் எதுக்கு சார் அந்த RIN இருக்க சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போடுறான்னா, புவர் ஃபுட்டு, சாப்பாடு சரியில்லை, நோ ப்ரொமோஷன்ஸ். புவர் ஃபுட், நோ ப்ரொமோஷன்ஸ். And also they revolt because they wanted to fight against the British. Fight against the British for the cause of independence. சார் இவங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க? எல்லா நேஷனல் லீடர்ஸும் இவங்க மேலே சிம்பத்தைஸ் ஆகுறாங்க, ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தே சிம்பத்தைஸ், அவன் மேலே இரக்கம் காட்டுறான். ஆனால் காங்கிரஸும் சரி, முஸ்லீம் லீகும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சரி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான் அந்த சோல்ஜர்ஸை. ஏன் சார்? பிகாஸ் காந்தி இஸ் டெல்லிங் தட் இட் இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் த சோல்ஜர்ஸ் டு ரிவோல்ட். சிவிலியனில் நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? நாட்டுக்காக உழைக்கிறது தானே இருக்கோம். இந்த வேலையை நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு they are asking the soldiers to surrender. And of course the soldiers surrender later. Soldiers surrender. இது ரொம்ப யூனிக்னஸ் என்னன்னா, அந்த சோல்ஜர்ஸு ரிவோல்ட் பண்ணோன்னே ஷிப்பில் பிரிட்டிஷ் கொடி எடுத்துட்டு நம்ம கொடி ஏற்றி விட்டுறான். என்ன கொடி? காங்கிரஸ் கொடி, முஸ்லீம் லீக் கொடி, கம்யூனிஸ்ட் கொடி, 3 கொடி ஏற்றுறான் ஷிப்பில். புரிஞ்சில? நல்ல வேலை இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் ஏற்காமட்டான், இல்லை விட்டுருந்தா ஏற்றிருப்பான். 3 கோடி ஏற்றணுன்னே பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான்? கடுப்பு தாங்க முடியுதுல அவனால். பிரிட்டிஷ் இஸ் த்ரெட்டனிங் த சோல்ஜர்ஸ் தட் இஃப் தே ஆர் நாட் சரண்டரிங் we are going to bombard the shipங்கிறான்.
அவன் கப்பலை அவனே அழிச்சிடுவாங்க, சரண்டராக சொல்லு சோல்ஜர் அப்படின்னு. ஸோ இந்த INA ட்ரையல்ஸும் RIN மியூட்டனியும் வெரி கிளியர்லி எக்ஸ்போஸ்டு தட் த பிரிட்டிஷர்ஸ் ஆர் நோ மோர் பவர்ஃபுல் டு ரூல் த கண்ட்ரி. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால் பிரிட்டிஷ்காரனே நினச்சிக்கிட்டான், போக போக நம்ம ரொம்ப தேஞ்சு போயிட்டோம், சீக்கிரம் இந்த நாடை விட்டு போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி தி அப்பாயிண்ட் அ மிஷன் விச் இஸ் கால்ட் அ கேபினெட் மிஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 members which is called a cabinet mission plan. Plan ஒரு கொடுக்குறான் வந்து கேபினெட் மிஷன். யார் யாரெல்லாம் இந்த கேபினெட் மிஷனில் இருக்கான்? நம்பர் 1 ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ்மா, STAFFORD, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். நம்பர் 2 AV அலெக்சாண்டர். Stafford Cripps, AV Alexander. Third person is Patrick Lawrence. Patrick, PATHICK, Patrick Lawrence. This is the 3 members of the cabinet mission. Cabinet mission எப்போ வருது? 1946 வருது இந்தியாவுக்கு. 19th February it was announced by the British Parliament. It was announced on the 19th February. It comes to India in the March, April அந்த மாதிரி இந்தியா கூட அவங்க 19th February அனௌன்ஸ் பண்ணுறாங்கம்மா 1946. ஸோ தே கம் அனௌன்ஸ்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ்காரன் சொல்கிற கேபினெட் மிஷன் நாங்கள் ஒன்று இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோம், அது நிறைய ஏதோ நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், அந்த 3 பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அவங்க என்ன வேலையை பண்ணுறாங்க? அந்த கேபினெட் மிஷன் வந்தோடனே நம்பர் 1 ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஆஃப் conducting an election, set an interim government. எலெக்ஷன் நடத்தி இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ கேபினெட் மிஷன் பிளான் இந்தியாவில் தங்கி எலெக்ஷன்லாம் நடத்தி காங்கிரஸ் நிற்கிறான், முஸ்லீம் லீக் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நோ காங்கிரஸ் ஆல்சோ வின் சீட்ஸ், முஸ்லீம் லீக் ஆல்சோ வின் சீட், பட் none of them are willing to form the government because Muslim League is objecting Congress that they should not form the government. Congress wants to form the government, Muslim League is not accepting. ஸோ என்ன ஆகுது? 2 பேருக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் நடந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஒரு டே இருக்குது. 16th August 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே. ஆகஸ்ட் 1946. எதுக்கு சார் டைரக்ட் ஆக்ஷன்? என்ன சார் பிரச்சனை காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும்? முஸ்லீம் லீக் வந்து ரொம்ப நாளாக பிரிட்டிஷ்காரனால் வளர்க்கப்பட்ட ஒரு கள்ளிச்செடி. இது எதுவும் நான் சொல்ல, வெளியே போய் சொல்லி ஏன்னா பற்ற வச்சு விட்றாதீங்க. எனக்கு ஹிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக தெரியாது. 2 பேர் பேசிட்டு இருந்த டீ கடையில் கேட்டுட்டு வந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஏன் அது வந்து ஒரு கள்ளிச்செடின்னு நம்ம சொல்கிறோன்னா, 1906 முஸ்லீம் லீக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 13 லட்ச ரூபா பணம் பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான் முஸ்லீம் லீக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. அவனோட ஒரே நோக்கம் என்னென்னா, காங்கிரஸ் எதை சொன்னாலும் அதை அப்போஸ் பண்ணணுங்கிறது தான் அவனோட நோக்கம். கொஞ்ச நாள் இந்த முஸ்லீம் லீக் அப்படி தான் இருக்குது. 1909 முஸ்லீமை ஃபேவர் பண்ணுறதுக்காக செப்பரேட் எலெக்டரேட் பிரிட்டிஷ்காரன் கொடுக்குறான் பார்லிமெண்டரி ரிஃபார்ம்ஸில். பிரிட்டிஷ்காரனுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. 1910, 11, 12 படித்த கொஞ்சம் பேரெல்லாம் முஸ்லீம் லீக்கில் ஜாயின் பண்ணிடுறான். படித்த பட்டாதாரிகள், தேர் எஜுகேட்டட் பீப்புள் ஜாயின். அவன் உட்காந்து என்ன சிந்திக்கிறான்? பிரிட்டிஷ்காரன் கூட நம்ம இருந்தால் நம்மளுக்கு நல்லதா, இல்லை காங்கிரஸ் கூட ஒன்றா சேர்ந்துக்கிட்டால் நம்மளுக்கு நல்லதான்னு யோசிச்சுட்டு தே ஹேவ் எ டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தே டிசைட் தட் இட் இஸ் குட் டு ஜாயின் வித் த காங்கிரஸ். ஸோ த முஸ்லீம் லீக் காங்கிரஸ் 1916 லக்னோ செஷனில் ஒன்றா சேர்ந்துடுறான். பேசி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் எஃபர்ட்டை விடுறதில்ல, பற்ற வச்சுட்டே இருக்கிறான். கடைசியில் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் லீடராக வந்ததுக்கப்புறம் முஸ்லீம் லீக் தனியாக போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 1930 பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணுறாங்க. 1940 பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் நாடு வேணும்னு கேட்குறாங்க. 1945 பாகிஸ்தான் கொடுக்காம பிரிட்டிஷ்காரனை விட மாட்டோம், பாகிஸ்தான் வாங்காமல் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சில்ல? ஆனால் 1946 முகமது அலி ஜின்னா என்ன சொல்கிறாரு? லடுக்கே லியேங்கே பாகிஸ்தான், லேக்கே சுக்கேங்கே பாகிஸ்தான் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக பாகிஸ்தான் வாங்குவோம், சண்டை போட்டுனாச்சும் வாங்குவோங்கிறார். அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து 1946 கேபினட் மிஷன் கொண்டு வந்துட்டு இந்தியா விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, அதனால் எப்படி போகிறதுன்னு தெரில பாஸ் அப்படின்னு யோசிக்கும்போது
முஸ்லீம் லீக் என்ன சொல்கிறான், நீ எப்படி வேணாலும் போ, பாகிஸ்தானை கொடுத்துட்டு போங்க. காங்கிரஸ் என்ன சொல்கிறான், இந்தியாவை விட்டு நீ கிளம்பு, பாகிஸ்தான் வேணுமா இல்லையா நாங்கள் டிசைட் பண்ணுறோங்கிறான். ஸோ இந்த 2 பேரும் முட்டிக்கிறான். இப்போ முஸ்லீம் லீகு பாகிஸ்தானை கொடுங்கிறான், இந்தியா சுதந்திரத்தை கொடுங்கிறான். 2 பேரும் முட்டி பொதுமக்கள் 3000 பேர் நடுவில் செத்து போயிடறான் டைரக்ட் ஆக்ஷன் டேல. ஒரு பார்ட்டி படுத்துட்டு இருக்குது, அது மாதிரி தலையில் கண்ணை தூக்கி போட்டுறான் ஒருத்தன். இவெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டில் கடைசியில் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு எந்த கள்ளிச்செடியை நம்ம வளர்த்தோமோ அது நம்மளுக்கே எகென்ஸ்டாக இருக்குது. பிகாஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் கம்யூனல் வேலன்ஸ் நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ்க்கு தான் நம்ம கெட்ட பேர். அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், இட் இஸ் பெட்டர் ஃபார் த பிரிட்டிஷ் டு குவிட் இந்தியா அட் த இயர்லியஸ்ட். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே நம்ம காலி பண்ணிடுவோம். இல்லைனா டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருப்பான். யார் பொறுப்பு, நம்ம தொழிலாம் உருள போகுது. ஏற்கனவே செகண்ட் வேர்ல்டு வார் ஃபண்டு சண்டை போட்டு அவ்வளோ லாஸ் ஆகி பிரிட்டிஷ் இஸ் டோட்டலி லாஸ்ட். ஸோ ஃபைனலி பிரிட்டிஷ் டிசைடட் தட் ஏதோ ஒன்று இருக்கட்டும், முதல்ல நம்ம இந்த வேலையை செய்கிறதுக்கு சரியான ஒரு ஆளை பிடிப்போம். யார் அந்த சரியான இல்லை, மவுண்ட் பேட்டனை பிடிச்சி அவனை இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவனோட ஒரே வேலை தான் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷை அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும், கெட்ட பேர் வராமல் கூட்டிகிட்டு வரணும். மவுண்ட் பேட்டன் வர்றார் இந்தியாவில், காந்தியை போய் பேசுகிறாரு. காந்திஜி வாங்க நீங்கள் தான் பெரிய ஆட்சி சொல்கிறாங்க. காந்திஜி பேச மாட்டேங்கிறார். ஏன்னா காந்திஜி அன்னைக்கு மௌனம் விரதம். காந்தி ஒரு யூனிக்கான ஆள்மா. காந்தி ரொம்ப ஒரு மாதிரியான ஆள். அவர் எப்படியாப்பட்ட ஆளுன்னு பாருங்க. ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணாருன்னா என்னன்னாலும் அதை மாற்ற மாட்டார். சாவே வந்தாலும் மாற்ற மாட்டார். ஆனால் அது சரியான விஷயம்தான், நல்லது. தப்பான விஷயம்தான். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சத்தியத்தை தான் பேசுவேன்னு காந்தி முடிவு பண்ணிட்டார், சரியான விஷயம்தான். சத்தியத்தையே பேசுகிறார் அவர். அவருக்கு தெரிஞ்சது தான் சத்தியம், அதுதான் சத்தியம். கரெக்டாமா? வாட் இஸ் ட்ரூத்? எத்திக்ஸில் நம்ம படிப்போம். ட்ரூத் இஸ் சம்திங் விச் அக்கார்டிங் டு யூ நோ வாட் இஸ் ட்ரூ. நீங்கள் கேட்குறேன், இப்போ என்னப்பா பகலா இரவான்னு கேட்டால் எட்டி பார்க்குறீங்க, பகல்னு சொல்கிறீங்க. இது உண்மை தானம்மா? அமெரிக்காக்காரன் ஃபோனில் கேட்டான்னு அனுப்பான், ஏண்டா இரவா இருக்குது பகல் ஏமாத்திரியான்னு கேட்பான். புரியுதா உங்களுக்கு? சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். காந்திஜி என்ன சொல்கிறாரு, he doesn't believe in ஊசி இன்ஜெக்ஷன்ஸ். அவரோட ஒய்ஃப் கஸ்தூரிபா காந்திக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. she needs injections to be given. காந்தி is against all this chemical medicines, western medicinesக்கெல்லாம் காந்தி எகெயின்ஸ்ட்டு. அந்த டாக்டர் சொல்கிறான், ஐயோ நம்ம உடம்பு சரியில்லை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ரெகுலராக இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் காப்பாற்றலாம் மாதிரி தெரியுதுன்னா காந்தி முடியாதுங்கிறாரு. ஏன் முடியாதுங்கிறாரு? இன்ஜெக்ஷன் வைலன்ஸுங்கிறாரு. அது ஊசி குத்தி. அம்மா இதில் என்ன தெரியுமா முக்கியம், அந்த அம்மா செத்தே போகுது கடைசியில். அது மட்டும் இல்லை, காந்திக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது. அவருக்கு வயிற்றில் ஒரு வயிறில் ஒரு 50 ப்ராப்ளம்னா அவருக்கு எல்லா ப்ராப்ளமும் உள்ளே இருக்குது. அம்மா இதெல்லாம் எதுவும் நான் சொல்லலை, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டீ கடை 2 பேர், அவருக்கு என்ன ப்ராப்ளம், வயிற்று சம்மந்தமான ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், காந்திக்கு எல்லாம் இருக்குது. மருந்து என்ன சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டார். மட் ட்ரீட்மெண்ட்னு ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்காரு காந்தி. மண்ணை கலக்கி வயிற்றில் வச்சு கட்டிடுவார். ஏன்னு கேட்டால் மண்ணுக்கு பயங்கரமான மிராக்கலான இதான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்படி இப்படின்னு காந்தி அப்படி நம்பிட்டு இருக்காருமா, விடுங்க அதை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதெல்லாம் எத்திக்ஸில் சில டிஸ்கஸ் பண்ண டாபிக். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்குக்காக ஒன்று சொல்லிடுறேன். ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை திட்டுறாரு. காந்தி ரவீந்திரநாத் தாகூர், இவங்க 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன கான்ட்ரவர்சினா, ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, பாப்புலேஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கான்ட்ரசெப்டிவ்ஸோ ஃபேமிலி பிளானிங் யூஸ் பண்ணி பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த அதர் ஹேண்டு பாப்புலேஷன் பெருகுதுன்னு என்ன பண்ணணும்னா நம்ம கண்டெய்ன்மெண்ட் செல்ஃபாக நம்ம யோசிச்சு நம்ம அப்படியே நம்ம பிரம்மச்சரி மாரி ஆகிடணுங்கிறாரு. 2 பேர் சொல்கிறான், ஏன் சரியான புரியாத ஆளாக இருக்கானா ஏன்? புரியுதா உங்களுக்கு? இது எதுவுமே நான் சொல்லலை, காந்தியை பற்றி 2 பேர் சொல்லிட்டு இருந்தான். இப்போ புரியுதா? காந்திக்கு ஸோ காந்தி சேஸ் மௌன விரதம்னா மௌன விரதம், அவ்வளோதான். பேச மாட்டார் அவர். சார் நீங்கள் பேசணுன்னா பேச மாட்டாங்க. சரி, அடுத்தது நேருவை கூப்பிட்டா நேரு என்ன சொல்றார்? வி வாண்ட் இண்டிபெண்டன்ஸ். சர்தார் பட்டேல் மவுண்ட் பேட்டன் இஸ் மீட்டிங், இஸ் டெல்லிங் ஐ வாண்ட் இண்டிபெண்டன்ஸ் பட் வி வில் நாட் கிவ் பாகிஸ்தான். Muhammad Ali Jinnah called to the meeting. Muhammad Ali Jinnah says, I will not go, I will ensure that first we will get Pakistan, then we will get independence. ஸோ பிரிட்டிஷ்காரன் ஃபைனலாக முடிவு பண்ணி சரி ஒன்றா சேர்ந்து இருக்க மாட்டா மாதிரி தெரியுது,
பிரித்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி, ஸோ மவுண்ட் பேட்டன் இஸ் அனௌன்சிங் தட் பிரிட்டிஷ் இஸ் கோயிங் டு குவிட் இந்தியா, நாட் மீன்ஸ் பிரிட்டிஷ் இஸ் கோயிங் டு குவிட் இந்தியா இயர்லியர் தென் 30th June 1948 அப்படின்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறான். 30 ஜூன் 1948 வரைக்கும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் போயிடுவோம், இல்லைனா 30 ஜூனுக்கு அப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்புறோன்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, பிரிட்டிஷ்காரன் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் டெய்லி அடிச்சுக்கிறான் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ ஃபைனலி திஸ் மவுண்ட் பேட்டன் இஸ் டெல்லிங் தட் okay, division of India is certain, ஒத்துக்க மாட்டோம், without division there's no problem. Congress also accepts a division, வேறு வழி இல்லை, இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா டிவிஷனுக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரியா? தென் ஹவு டு டிவைட் த கண்ட்ரி? ஸோ அங்கேருந்து ஒரு சிரில் ரெட்க்ளிஃப்னு ஒரு ஜட்ஜை கூப்பிட்றாங்க பிரிட்டன்லேருந்து. அந்த ஜட்ஜி இந்தியாவுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அவர் இந்தியன் படம் எதுவுமே பார்த்தது கிடையாது, இந்தியாவை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் வந்து இந்தியாவை பிரிக்கிறதுக்கு வராரு. 2 பேரும் கேட்குறான், என்னையா இப்படி பிரிட்டிஷ்காரனை போய் ஏன் இப்படி ஒரு இந்தியாவை பற்றி தெரியாதவன் ஒருத்தனை கூப்பிட்றேன்னா, அப்போ தான் அவன் பயாஸ்ட் இல்லாமல் இருப்பான் அப்படிங்கிறாரு. இப்போ கிரிக்கெட்டில் ஒருத்தர் அம்பையராக இருக்கணுன்றதுக்காக கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவனை கூட்டம் நிப்பாட்டின எப்படி இருக்கும்? தெரிஞ்சு அவன் வந்து ஒரு பயாஸ்டாக இருப்பான்ல. அதனால் வந்து அந்த சிரில் ரெட்க்ளிஃபை கூட்டிகிட்டு வந்து இந்தியா வந்து இந்தியாண்டு பாகிஸ்தானாக பிரிக்க போகிறோம். இந்தியா வந்து ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் ஒன்று பிரிக்க போகிறோம், வெஸ்டர்ன் பாகிஸ்தான் ஒன்று பிரிக்க போகிறோம். ஏன்னா முஸ்லீம்ஸ் 2 இடத்துல இருக்காங்க இந்தியாவில். பங்களாதேஷ் என்ற பிரசன்ட் இடத்துல இருக்குது ஈஸ்டர்ன் பாகிஸ்தான், வெஸ்டர்ன் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தான் ஒன்று இருக்குது, வெஸ்டர்ன் பாகிஸ்தான். அண்டர்ஸ்டாண்ட் தட் we are going to divide that. சிரில் ரெட்க்ளிஃப் கிட்ட கொடுத்துட்டு டைம் சொல்லிடுறான் கவர்னர் ஜெனரல். என்ன சொல்கிறான்? 40 நாள் பிரிச்சிருங்கிறான். 40 நாளில் அவனுக்கு ஒரு 70 days டைம் கொடுக்குறாங்க. பட் அந்த சிரில் ரெட்க்ளிஃப் 42 daysல ஸ்மார்ட்டாக பிரித்து விட்டுறாருங்க. எப்படி சார் பிரிச்சாருன்னா, இந்த மாதிரி ஒரு மேப்பை தொங்க விட்டுறாரு ரூமில். டெல்லியில் அவர் ஆஃபீஸ் இருக்குது, லூட்டன்ஸ் பங்களாவில், நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த மேப்பில் கொடுத்துட்டு ஒரு சாக் பீஸ் எடுத்து கோடை ஒரு பக்கம் இல்லைற அந்த பக்கம்னு சொல்லிட்டு சருன்னு கோடை போட்டு, இது ஒரு கமிட்டி, இந்த கமிட்டியில் சிரில் ரெட்க்ளிஃப் ஒரு ஆள், முஸ்லீம் மெம்பர் ஒருத்தன், சீக் மெம்பர் ஒருத்தன், ஹிந்து மெம்பர் ஒருத்தன், காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ரூமு கதவை பூட்டி விட்டுறான். பிரிவு எல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு பிரிச்சுருங்க, இந்த லைன் எங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வெளியே போகணும்னு லாக் பண்ணிடுறான். இது உண்மையாக நடந்தது தாம்மா. ஸோ they were told that it has to be done. See, to divide a family itself which is having 25 acres of land, 6 மாதம் பேச்சுவார்த்தை நடத்துகிறான், 8 மாதம் அண்ணன் தம்பி கூட பேசுகிறான். And to divide a country which has been together for historical times, the British has done in a very 40 minutes, very less time. This is called illogic of division சொல்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? illogic of division, சரியாக பிரிக்கப்படலை. அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளமே. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த பிரிச்சுட்டு இந்த பவுண்டரி ரிப்போர்ட் இதுக்கு பேர், இதை கவர்னர் ஜெனரலுக்கு கொடுத்துட்றான் சிரில் ரெட்க்ளிஃப். கவர்னர் ஜெனரல் என்ன டிக்ளேர் பண்ணிடுறான், இந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் 15th ஆகஸ்ட் இந்தியா விட்டு கிளம்பிடுவோங்கிறோம். 15th ஆகஸ்ட். ஏன் 15th ஆகஸ்ட்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. பிகாஸ் ஜப்பான் சரண்டர்ட் ஆன் த 15th ஆகஸ்ட் 1945 டு தி பிரிட்டிஷ். புரிஞ்சுல? அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, 15th ஆகஸ்ட்டை நம்ம வந்து அது நல்ல நாளாக வச்சுக்கலான்னு. எல்லாம் கதை மேலே கதை. அதெல்லாம் பிரிட்டிஷ்காரனே ரொம்ப நாள் கழிச்சு வந்து இஸ் டிக்ளேரிங் தட் ஜூன் மாதம் டிக்ளேர் பண்ணுறான் 15th ஆகஸ்ட் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க போகிறோன்னு. பாகிஸ்தான்காரன் என்ன சொல்கிறான் ஜின்னா, சார் அவங்களுக்கு 15th கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 14th நீங்கள் கொடுக்கணுங்கிறான். ஒரு நாள் முன்னாடி கொடுத்தா தான் சார் எங்களுக்கு ஒரு கௌரவம். பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், தொலைஞ்சு போ, உனக்கு 14th. இந்தியா உனக்கு 15th ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ 15th சொன்னதுக்கப்புறம் ஒரு 25 பேர் என்ன பண்ணுறாங்க, நேரு கிட்ட போயிட்டு, சார் 15th நல்ல நாள் இல்லை சார், வாஸ்து பிரகாரம் நல்லா இல்லை, நட்சத்திரம் சரியாக செட் ஆக மாட்டேங்குது, ஒன்று 14th கேளுங்க, இல்லை 16th கேளுங்க. ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், ஏயா இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அவன் கொடுத்துக்க போகிறான். You know what happened? Though independence was 15th, a solution was reached between all the astrologers and the politicians. They said 14ஆம் தேதியே நம்ம செரிமனியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 15ஆம் தேதி வேண்டாம், பர்த்டே 15th தான் பிரச்சனை, 14th நைட்டே ஸ்டார்ட் பண்ணணும். So the Constitution Assembly assembled in the Parliament building on the 14th evening itself for celebration of independence. ஸோ அன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல நேரம் கெட்ட நேரம் வரதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆரம்பித்து நைட்டு கரெக்டாக த ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட் அவர் 12 மணிக்கு அடிக்கும்போது ஜவஹர்லால் நேரு இந்த தஸ்ட் வித் டெஸ்டினின்னு ஒரு ஸ்பீச் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமான்னு தெரியும், தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சால் ஓகே, தெரியலனாலும் நோ ப்ராப்ளம்.
ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி ஜவஹர்லால் நேரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் த எனி லீடர் இன் த 20th century. நான் படித்து பார்த்தேன், அவர் ஒன்றும் கிரேட் இல்லை, சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். அம்மா இப்போ 1960s வந்து 62-63 மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ரேஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் ஆன்டி ரேஷியல் ஆக்டிவிஸ்ட். அவர் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்கிறார், வி ஷல் ஓவர் கம் அப்படின்னு. இப்போ ஹி ஹஸ் கிவன் அ ஸ்பீச், ஐ ஹேட் எ ட்ரீம் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஸ்பீச்சு. படித்தா நம்மளுக்கு அப்படியே கிருக்குன்னு கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நேரு கொடுக்கறது கூட அப்படி தான் இருக்குது கொஞ்சம், ஆனால் அதுக்குன்னு ஓவர் பில்டப்லாம் இருக்கக்கூடாது. நேரு என்ன சொல்கிறாரு, லாங் டைம் பேக் வி ஹேட் எ India had a thrust with destiny, a time which comes very rarely in history. ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரேராக டைம் வருதான் இது, இண்டிபெண்டன்ஸ் வருது, டெய்லியாக வரும் பின் இண்டிபெண்டன்ஸு. அவர் சொல்கிறார், which comes rarely in history, when the whole world sleeps, India shall rise to the new found independence. உலகத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம விழிக்க போகிறோங்கிறார், நைட்டு 12 மணிக்கு. பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சிடுச்சம்மா. இதெல்லாம் பண்ணி ஸ்பீச் எல்லாம் கொடுத்து எல்லாம் எனர்ஜி பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம கொண்டாடுறோம். ஆனால் காந்தி காணோம். காந்தி இஸ் நாட் இன் டெல்லி, காந்தி இஸ் இன் கல்கத்தா ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் திஸ் கம்யூனல் வயலன்ஸ். காந்தி இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷனுக்கு கூப்பிடவே இல்லை யாரும். காந்தி தான் மெயின் கேரக்டரு, அவரை விட்டுட்டா எல்லாம். பிரிட்டிஷ்கார இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுலேருந்து காந்தியை காணோம். அது வரைக்கும் காந்தி தேவைப்பட்டார். அது காந்தி எங்கேயோ ஒன்று சுற்றிட்டு இருக்கிறார் கல்கத்தாவில், நவ்காலின்னு ஒரு இடத்துல காந்தி சுற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ காந்தி இஸ் ஃபைட்டிங் தேர் இன் ஆர்டர் டு பிரிங் திஸ் இந்து முஸ்லீம் கம்யூனிட்டி டுகெதர். பட் அகைன் காந்தியை போய் கேட்குறாங்க, இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. இண்டிபெண்டன்ஸா, இன்றைக்கி பூரா நான் வந்து ஒரு நாள் பெனன்ஸாக இருக்க போகிறேன், இன்றைக்கி நான் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். ஏன், திஸ் இஸ் நாட் த இண்டிபெண்டன்ஸ் ஐ ஃபாட் ஃபார்ங்கிறார். இப்படி இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் இத்தனை நாள் வி ஃபாட் கண்டினியூஸ்லி ஃபார் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 30 வருஷம், இந்தியாவில் ஒரு 30 வருஷம். அவருக்கு மொத்தம் வயசே 78 தான் சாகும்போது. 50 வருஷம் போராளியாக இருந்திருக்கிறார் அவர். பேசுகிறவங்களுக்கு புரியுதா? 55 வருஷம் ஒரு போராளியாக இருந்திருக்காரு. அவரோட டேட் ஆஃப் பர்த், காந்தியோட டேட் ஆஃப் பர்த் 1869. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு போது 1892. ஸோ அரௌண்ட் 22 இயர்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா போனதுலேருந்தே போராட்டம் தான். புரிஞ்சா உங்களுக்கு? இத்தனை வருஷம் போராடி இந்த இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேண்டாங்கிறார் காந்தி. எந்த இண்டிபெண்டன்ஸு? அன்னைக்கு இந்து வந்து முஸ்லீமை வெட்டுறான், முஸ்லீம் போய் இந்துவை வெட்டுறான். இந்த இண்டிபெண்டன்ஸ் நான் விரும்பல, அதனால் என்னை ஒவ்வொருத்தரை விட்டுருங்க, நான் வரமாட்டேங்கிறார். நேருக்கெல்லாம் போயா அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு, நேரு பிரைம் மினிஸ்டர், பட்டேல் டெப்டி பிரைம் மினிஸ்டர், ஆசாத் லா மினிஸ்டர், இல்லை இவனுங்களே போஸ்ட் போட்டு லைனை போட்டு. ஸோ இப்படி ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம் நம்ம. ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகலை. உள்ளுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் அன்சால்வ்டாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அன்சால்வ்டாக இருக்குது? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒன்றும் இன்டெகிரேட் பண்ணல நம்ம இந்தியா கூட. அது இல்லாமல் நிறைய ஹிந்து ஃபண்டமெண்டல்ஸ் எலிமெண்ட்ஸு காந்தி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கான். ஏன்? காந்தி பார்ட்டிஷனை ஏற்றுக்கிட்டார்ல, அதனால முஸ்லீம் பார்ட்டி தனியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காந்தி ஏற்றுக்கலன்னு சொன்னால் மொத்தம் பிரிஞ்சு போகாமல் இருக்க போகிறான் அவன். இல்லை ஜின்னா கிட்ட கூப்பிட்டு, ஜின்னா வேணாப்பா, சரிங்க நீங்கள் சொன்னேன் பெரிய தலை சொல்லிட்டு அம்மா என்னம்மா இது காமெடியா? ஜின்னாஸ் பில்ட் இஸ் பாலிடிக்ஸ் ஃபார் 20-30 years டு டிவைட் திஸ் கண்ட்ரி. தனிநாடு வாங்கணுங்கிற கொள்கையில் 20 வருஷம் அவர் வந்து அவர் கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து காந்தி கூப்பிட்டு ஜின்னா வேணாப்பா அப்படின்னா கேட்க போகிறாரா? ஆனால் காந்தி ட்ரை பண்ணார். உங்களுக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாது. காந்தி என்ன பண்ணுறாரு, லாஸ்ட் மினிட் நெகோசியேஷனாக இவங்க 2 பேரையும் காங்கிரஸையும் ஒன்றா சேர்த்துறதுக்கு என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறார், இங்கே பார்ப்பா 2 நம்ம இந்தியா சேர்ந்துருக்கணுங்கிறது தான் பெட்ரு. ஜின்னா உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து வைஸ்ராய் ஆகணுங்கிறாரு. புதுசாக ஒரு நாடு உருவாகுதுல்ல, அதில் நான் வைஸ்ராய் ஆகணுங்கிறாரு. அப்படியா சரி, நேரு கிட்ட என்ன சொல்கிறார், இங்கே பார்ப்பா ஃபஸ்ட் அவருக்கு விட்டு கொடுத்துரு, லெட் ஹீ பி த பிரைம் மினிஸ்டர் ஆர் வைஸ்ராய் ஃபார் இந்தியா, நீ பின்னாடி இருந்துரு, கொஞ்ச நாள் கழிச்சு தென் வீல் சி. அது ஒரு ஹோப் இருக்கும், முஸ்லீம் கம்யூனிட்டியில் ஒரு ஹோப் இருக்கும். நேரு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஓகே மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கிறது. புரிஞ்சா? நான் ஏற்றுக்குவேன், ஆனால் என்னோட பார்ட்டியில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறது. காந்தி சொல்கிறார் போடாங்க ஏதோ ஒன்று கல்வி. புரியுதுல்ல?
ஸோ இந்த நெகோசியேஷனையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஃபைனலாக என்ன ஆகுது, ஃபைனலி திஸ் people are angry with the Hindu right-wing organizations like RSS. They are very angry with Gandhi because Gandhi is responsible for the division of India. அவன் சொல்கிறான், but Gandhi is not responsible according to the historical thing. So one group decides that இதுக்கு என்ன சார் பண்ணுறது, காந்தியை ஒழிச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு பூனாலேருந்து ஒரு குரூப்பு கிளம்பி போகுது. அந்த குரூப்போட தலைவன் விடி சவர்கார், அந்த குரூப்போட கூட்டம் ஒன்று இருக்குது, ஒரு 7 பேர் கொண்ட கும்பல். அந்த 7 பேர் கும்பலில் இருக்கிற முக்கியமான ஆள் வந்து நத்துராம் கோட்ஸே, தென் வி ஹேவ் அபயங்கர், 7 people. இவனுக்கு எல்லாம் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு காந்தியை கொண்டு விட முடிவுக்கு வந்துடும். தே வாண்ட் டு கில் காந்தி. ஃபஸ்ட்டு தே டோன்ட் வாண்ட் காந்தி இருக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சான்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ காந்தியை ஒரு வருஷத்தில் செத்து போட்டு போகிறாரு. ஆமாம், அவர் அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. நான் 78 years old. ஃபாஸ்டிங், காந்தி வந்து லாஸ்ட் ஃபாஸ்டிங் இஸ் January 14th. he had a last fasting. கடைசியாக 1948 January லாஸ்ட் இஸ் ஃபாஸ்டிங். புரியுதுல்ல, அவருக்கு சாப்பாடு ஒழுங்காக இறங்க மாட்டேங்குது, அவருக்கு எல்லா வைட்டல் எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு. அவர் ஏதோ நெஞ்சு நடந்துட்டு இருக்கிறாரே தவிர விட்டா ஒரு 2 மாதம் 3 மாதம் மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், காந்தியவர் வந்து இவங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா நடக்கும்போது லைட்டாக தட்டி விட்டா ஆப்ஷன் 2. அம்மா இது நான் சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறது கேளுங்க. But these people decided that they want to put an end to Gandhi in a very symbolic way. அந்த சிம்பாலிக் வே எப்படி இருக்கணும், டெல்லிக்கு போய் காந்தியை நேருக்கு நேராக சந்தித்து ஒரு துப்பாக்கி வச்சு சுடணும், மக்களுக்கு புரிய வைக்கணும் இவர் துரோகிங்கிறத புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கன்னெல்லாம் வாங்குறாங்க. இப்போ கான்பூரில் கன்னை வாங்கிட்டு வராங்க. இது பற்றி தெரிய புக் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். அந்த புக்கு பேர் வந்து இந்தியா ஆஃப்டர் காந்தின்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஓகே, இந்தியா ஆஃப்டர் காந்தி. ஸோ யூ ரீட் த புக் இஃப் யூ வாண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் வாங்கி காந்தியை முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணி காந்தி வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போகும்போது இந்த குரூப், இந்த நத்ராம் கோட்ஸே அதெல்லாம் போயிட்டு கடைசியில் காந்தி இஸ் இன் ப்ரேயர் மீட்டிங் 5 o'clock he has to go. சாயந்தரம் வந்து திஸ் இஸ் 30th January I guess. ஸோ இஸ் ஸ்பீக்கிங் வித் சர்தார் வல்லபாய் பட்டேல் பை 5 o'clock. ப்ரேயர் மீட்டிங் போகும்போது அவர் நடுவில் வந்துடுறாரு. நத்ராம் கோட்ஸே வந்து பாப்பு நான் மன்னிப்பு கேட்குறேன், he was asking for forgiveness. அவர் காந்தி சொல்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்குறாரு. எடுத்து he shoots 4 bullets, I think 3 to 4 bullets I think is pumped into the heart of Gandhi. காந்தி செத்து போயிடுறார். புரிஞ்சில்ல, இதில் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, காந்தி இந்த மாதிரி அசாசினேட் ட்ரை பண்ண 2-3 பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். பிரிட்டிஷ்காரன் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ் எனிமி நம்பர் 1 காந்தி. ஆனால் பிரிட்டிஷ் இருக்கிற வரைக்கும் காந்தி யாருமே தொட முடியல. பிரிட்டிஷ் கேவ் ப்ரொடெக்ஷன். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபாதர் காந்தி, ஆனால் அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையாது. புரிஞ்சு உங்களுக்கு? காந்தியோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ஒரு மெடிக்கல் இது கிடையாது. ஏன்னா பிகாஸ் நோ மெடிக்கல் டீம் வாஸ் நியர் ஹிம், நோ ப்ரொடெக்ஷன், நோ செக்யூரிட்டி. ஃபைனலாக காந்தி வந்து சுட்டதுக்கப்புறம் கீழே விழுந்துடுறாரு. 2 பேரும் கொண்டு வந்து உடனே படுக்க வச்சு மாலையை போட்டுறான். சுட்டு பார்க்கணும்ல, ஒருத்தர் சுட்டோடனே டப்புன்னு கீழே வந்து அடிச்சு பார்க்கணும்லப்பா, இருக்கிறா போயிட்டார். டக்குன்னு மாலையை போட்டு எல்லாமே they decide. This is the end of the father of the nation for information. And Gandhi is sometimes criticized by many people for one shade or another. இவர் அப்படி இப்படி பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலான்னு. வரலாறு கொஞ்சம் நல்லா படித்தா, வரலாறு நீங்கள் டீட்டெயிலாக படித்தா உங்களுக்கு புரிய வரும். Gandhi is a very remarkable phenomena in the modern Indian history. He is not an individual but he is a phenomena. ஒரு தனிநபர் கிடையாது, ஒரு phenomena காந்தி. அவர் காந்தியை பற்றி படிக்கணும்னா நீங்கள் ஒரு தீசிஸே பண்ணுற அளவுக்கு படித்தது காந்தி புரியும் உங்களுக்கு. நாட் ஓன்லி இந்தியா பட் காந்தி செலிப்ரேட்டட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. Gandhian mechanism, Gandhianism is celebrated throughout the world. Anyhow, let it go. When Gandhi died, actually more than 160 countries they condoned. Okay, they were sorrow about Gandhi's death. So Gandhi, இந்தியா இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் இருந்தாலும் காந்திங்கிற ஃபேக்டர் வந்து இந்தியாவில் வந்து அழியப்படாமல் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். Anyhow, I wanted to do a lot of topics but time is running like anything. Okay, so we are coming to a conclusion of this. Whatever I have spoken, just go through it, maybe if time permits. Okay, in the mains sessions which I am supposed to conduct some mains classes for you. Okay, we'll do analysis part. Analysis அப்படிங்கிறது facts இல்லாமல் அனலிசிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் அனலிசிஸ், கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே பார்த்தோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ தட்ஸ் இட். யூ ஹேவ் வெரி லெஸ் டைம் ஃபார் த preliminary. என்ஜாய் எவ்ரிடே, பி ஹாப்பி. பிகாஸ் இஃப் யூ ஆர் ஹாப்பி எவ்ரிடே, 1 question additional is guaranteed.
புரியுதா? டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பயங்கரமாக சிரிங்க. பி ஹாப்பி. ஓகே, காட் பிளஸ் யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. See you.